To Bank PO and Clerk Coaching class organized by the Department of Employment and Training, Government of Tamil Nadu. Today's topic, cube and dice. So first, நம்ம பார்ப்போம் cube அப்படின்னா என்ன அப்படிங்கிறத in detail நம்ம பார்ப்போம். First, square அப்படிங்கிறது generally ஒரு four-sided structure இல்லையா? We know what is a square, correct? So let us take a square A, B, C, D. So இந்த ஒரு particular square ஓட property என்ன generally பார்த்தீங்கன்னா all sides are equal. Okay, let us take this side length as A, small a. So all sides length are going to be A. So square பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா it has a length and it has a breadth. Okay, so length, breadth, அதாவது AB ஒரு length, BC ஒரு breadth. So let us mark it. AB அப்படிங்கிற இந்த சைடு வந்து length, BCங்கிற சைடு வந்து breadth. Okay, what about the other two sides? AD அப்படிங்கிறதும் breadth தான். எப்பவுமே opposite sidesல இருக்கிறத நம்ம ஒரே quantityயா தான் எடுப்போம். Okay, so here AD is also the breadth. So அப்ப CD அப்படிங்கிற இந்த சைடு இருக்கு இல்லையா, இந்த CDங்கிற சைடு வந்து it is opposite to AB. So that is also considered as length. Okay, so இப்போ ஜெனரலா ஒரு ஸ்கொயர் பத்தி பார்த்தோம்னா there are totally two lengths and two breadths. Okay, so இந்த நாலு length breadth pair இருக்கு இல்லையா, so இந்த எல்லாத்துக்குமே ஒரு காமன் திங் என்னன்னா everything has equal length, equal side. இப்போ for example AB ஓட length 5 cm அப்படின்னா CD is also 5 cm, BC is also 5 cm and AD is also 5 cm. So ஒரு square ஓட property all sides are equal and it has a length and a breadth. இப்போ நாம எடுக்க போற ஒரு ஷேப் கியூப். ஸோ கியூப் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இதுல நிறைய ஸ்கொயர்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கு, கரெக்டா? ஸோ இப்போ ஃப்ரண்ட்ல நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் தெரியுதா? லெட் அஸ் டேக் தி ஸ்கொயர் ஆஸ் வித் தி சைட்ஸ் A, B, C, D. இப்போ அதே ஸ்கொயரோட வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். A, B, C, T. So I'll name them as E, F, G and H. Okay, all right. So நம்மளுக்கு மொத்தம் 8 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு இல்லையா? ABCD ன்னு ஸ்கொயர்ல 4 இருந்துச்சு, பட் கியூபை பொறுத்த வரைக்கும் we've got 8 points, 8 vertex. So இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, ABCD 4 பாயிண்ட் இருக்குது. 4 பாயிண்ட்டுக்கு vertex அப்படின்னு vertex. Okay, so plural vertexங்கிற சிங்குலர், many இருந்தா vertices அப்படின்னு சொல்லுவோம். boy boys மாதிரி, girl girls மாதிரி, vertex vertices plural. ஓகே, ஸோ அந்த மாதிரி vertices இதுல வந்து ஸ்கொயர்ல எத்தனை vertices இருக்கு? 4. whereas in a cube we have 8 vertices. All right, what are the 8 vertices? A, B, C, D, E, F, G, H. நம்ம மார்க் பண்ணிருக்கிற அந்த பாயிண்ட்ஸ். ஓகே, let me clear the screen for you for a moment. Yes, so let me just mark it again so that it will be easy for you. So A, B, C, D. எப்பவுமே எல்லாம்
whenever we name them anti-clockwise நேம் பண்றது ஒரு கன்வென்ஷன். பொதுவா அப்படிதான் நேம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அப்படி நேம் பண்ணலாம். எனிவே எனி ஆர்டர்ல நீங்க however you wish நீங்க அதை ஆர்டர் பண்ணலாம். பட் நீங்க அதை வந்து ஆன்டி கிளாக்வைஸ் ஆர்டர்ல பண்ணீங்கன்னா இட் வில் பி பெட்டர் ஃபார் யூ டு ரிமெம்பர் ஆல்வேஸ் ஒரு ஆர்டர், ஸ்பெசிபிக் ஆர்டர். ஓகே ஓகே. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டயக்ராம்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 8 வெர்டெக்ஸ் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல ஒரு ஸ்கொயர் சர்ஃபேஸ் இருக்கா, சைட்ல ஒரு ஸ்கொயர் சர்ஃபேஸ் இருக்கு, மேல ஒரு ஸ்கொயர் சர்ஃபேஸ் இருக்கு, கீழே ஒரு ஸ்கொயர் சர்ஃபேஸ் இருக்கு, ரைட் அண்ட் லெஃப்ட், ஃப்ரண்ட் பேக், டாப் பாட்டம், லெஃப்ட் ரைட். இப்போ இது ஏன் பார்க்க ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் ஸ்கொயர் மாதிரி கிளீனா இருக்கு, பேக்கும் கிளீனா இருக்கு, பட் ஏன் சைட்ல இருக்கிறதுலாம் இட் இஸ் லைக் ஒரு மாதிரி பெண்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் 3 டைமென்ஷனல். இப்போ நீங்க ஒரு ரூபிக்ஸ் கியூப் சால்வ் பண்ணிருப்பீங்க இல்லையா? ஹேவ் யூ சீன் a ரூபிக்ஸ் கியூப்? யா. ஸோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதாவது கலரா பாக்ஸஸ் இருக்கும். there'll be like 6 colors basically. ஓகே, ஒரு சைடுக்கு ஒரு கலர் இருக்கும். ஸோ இதுதான் அந்த ரூபிக்ஸ் கியூபோட அந்த டயக்ராம். யூ மஸ்ட் ஹவ் சீன் திஸ், யூ மஸ்ட் ஹவ் பிளேட் வித் திஸ் when you are a kid or some of you may be good at it. சப்போஸ் நீங்க இதை பார்த்தது இல்லைன்னா ப்ளீஸ் ட்ரை டு செக் இட் அவுட் இன் கூகுள். இட்ஸ் ரூபிக்ஸ் கியூப். ஓகே, ஸோ இந்த ரூபிக்ஸ் கியூப் மாதிரி தான் இந்த கியூப். அந்த ரூபிக்ஸ் கியூப்ன்ற வேர்ட்ல இந்த கியூப்ங்கிற வேர்டு இருக்கு. ஸோ இந்த கியூப் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா சைடுமே ஸ்கொயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். மொத்தம் 6 ஸ்கொயர்ஸ் இருக்கும். 6 ஸ்கொயர்ஸ் சேர்ந்து ஒரு பாக்ஸ் ஷேப்ல பண்ணா, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, 6 ஸ்கொயர்ஸ் சேர்ந்து ஒரு பாக்ஸ் ஃபார்ம் பண்ணா அது கியூப். அது கியூப். ஓகே, ஸோ இந்த கியூபோட ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா எல்லா சைடுமே ஸ்கொயர்ஸ் இருக்கும். நீங்க எப்படி திருப்பி பார்த்தாலும் அந்த ரூபிக்ஸ் கியூபை பாத்தீங்கன்னா எந்த சைடு பார்த்தாலும் ஒரு ஸ்கொயரா இருக்கும். ஓகே, ஸோ அது ஓவராலா நீங்க அந்த கியூப் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வில் பி லைக் அ பாக்ஸ். ஸோ அதனாலதான் 6 ஸ்கொயர் சர்ஃபேஸஸ் சேர்ந்து ஒரு பாக்ஸ் ஃபார்ம் பண்ணா அதுதான் கியூப். ஓகே, ஸோ இந்த கியூபை பொறுத்த வரைக்கும் எத்தனை எட்ஜ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். எட்ஜஸ்னா இது ஒரு எட்ஜ். ஓகே, ஸோ 1 edge, 2 edge, 3, 4, AE, EF, FB, AB. ஸோ மேல 4 எட்ஜ், கீழே 4 எட்ஜ், சைட்ல 4 எட்ஜ். இங்க ஒரு சைட்ல லைக் 4 legs மாதிரி இருக்கு இல்லையா அது. ஸோ டோட்டலி தேர் ஆர் 12 edges. ஓகே, 12 edges இருக்கு. ஓகே, எட்ஜ்னா இந்த எட்ஜ் லைக் ஒரு சர்ஃபேஸ் இன்னொரு சர்ஃபேஸ் மீட் பண்ற இடம் எட்ஜ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ 8 பாயிண்ட்ஸ் இருக்கு, 8 கார்னர் இருக்கு. அதை நீங்க வெர்டெக்ஸ்னு சொல்றதுக்கு பதிலா 8 கார்னர்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு ஃபார் லைக் மேத்தமெட்டிக்கல் பர்பஸ் we will write it as 8 vertices. Okay, 8 vertices. Okay, what else important point பாத்தீங்கன்னா 6 face இருக்கும். 6 face. ஃபேஸ்னா வந்து எத்தனை ஸ்கொயர் இருக்கோ அதுதான். இப்போ இது ஒரு ஃபேஸ் மாதிரி லைக் ஒரு இமேஜினேஷனுக்காக இங்க ஒரு ஃபேஸ் ஒன்று வரைகிறேன், ஒரு சின்ன ஒரு அனிமல் ஃபேஸ். பேக்ல ஒரு ஃபேஸ் இருக்கா, சைட்ல ஒரு ஃபேஸ் இருக்கு. ஓகே, பாட்டம்ல ஒரு ஃபேஸ் இருக்கு. 1 2 3 4. மேல டாப்ல ஒரு ஃபேஸ் இருக்கு. இந்த சைடு ஒரு ஃபேஸ் இருக்கு. ஓகே, சைடு ஃபேஸ், அதாவது இந்த ஃபேஸ். ஓகே, சைடு இருக்கு, 2 சைட்ஸ் இருக்கு. 1 சைடு, 2 சைடு, டாப், பாட்டம், ஃப்ரண்ட், பேக். ஸோ there are 6 faces, 12 edges and 8 vertices. வெர்டெக்ஸ்னா என்ன? கார்னர். ஓகே, எட்ஜ்னா என்ன? எட்ஜ்ன்றதே ஒரு ஈஸியான வேர்டு தான். அந்த ஃபுல் அந்த ஒரு லைன் மாதிரி இருக்கும். ஒரு சர்ஃபேஸும் ஒரு ஸ்கொயர் இன்னொரு ஸ்கொயர் மீட் பண்ற இடம் ஒரு லைன் மாதிரி இருக்கும், அதுதான் எட்ஜ். ஸ்கொயர் ஃபேஸ்ங்கிறது எத்தனை ஸ்கொயர் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா டோட்டலா எவ்வளவு ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 6 ஃபேஸஸ் இருக்கும், அதுதான் 6 ஸ்கொயர்ஸ். ஓகே, சோ இதுதான் கியூபோட டைமென்ஷன்ஸ். இந்த கியூபோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல் சைட்ஸ் ஈக்குவல். ஆல் சைட்ஸ் ஈக்குவல், ஏன்னா எல்லாமே ஸ்கொயர்ஸால மேடா இருக்கிறதுனால ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஆல் ரைட், நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட் தான். 6 சைட்ஸ்ன்னு சொல்லலாம், இல்ல 6 ஸ்கொயர் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். 8 vertices and 12 edges.
only 3 sides of the cube are visible at a time அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த 3 அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஜெனரலா ஒரு கியூப் சர்ஃபேஸ் உங்க முன்னாடி வச்சேன்னா இந்த மெயின் சர்ஃபேஸ் ஃப்ரண்ட் உங்க முன்னாடி தெரியும் இல்லையா? ஃப்ரண்ட் தெரியுதா? நெக்ஸ்ட் டாப் உங்க முன்னாடி தெரியும், அண்ட் தென் சைடு உங்க முன்னாடி தெரியும், ஒரு சைடு. மற்ற எல்லாமே பிளாக் ஆயிடும். நீங்க ஒரு டிரான்ஸ்பரண்டானது எடுத்தீங்கன்னா ஆறுமே, ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு சர்ஃபேஸ் எடுத்தீங்கன்னா 6 சர்ஃபேஸுமே தெரிய வாய்ப்பு இருக்கு. பட் ஒரு நேரத்துல மேக்சிமம் உங்களால 3 சர்ஃபேசஸ் தான் பொதுவா பார்க்க முடியும். ஓகே, ஒரு ஃப்ரண்ட், ஒரு டாப், ஒரு ரைட் சைடு ஆர் ஒரு சைடு. ஓகே, திங்ஸ் தட் ஆர் ஷேப்ட் லைக் a cube are told as cubic. கியூப் ஷேப்ல இருக்கிற எந்த ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அது கியூபிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ரூபிக்ஸ் கியூப் இஸ் a cubic surface அப்படி. ஓகே, மோஸ்ட் டைஸ் ஆர் கியூப் ஷேப்ட். ஓகே, டைஸ் அப்படிங்கிறது நம்ம பொதுவாக பார்த்துருக்கக்கூடிய ஒரு இதுதான். நம்ம வந்து we used to play snake and ladder, ஸ்னேக் அண்ட் லேடர் ஆர் லூடோ, இந்த மாதிரி கேம்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு டாய் தான் அந்த டைஸ். இந்த டைஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் கியூப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டைஸ் எல்லாமே மோஸ்டா 99% கியூப் ஷேப்ல தான் இருக்கும். ஸோ கியூப் ஷேப்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கியூபிக். ஸோ டைஸ் இஸ் a cubic structure. Dice is a cubic structure. ஸோ இந்த கியூபிக் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் எத்தனை ஃபேஸ் இருக்கும்? 1 2 3 4 5 6. ஓகே, இந்த டைஸ்ங்கிறது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் கியூப்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு கியூப்னா நார்மலா அதுல எதுவுமே பெயிண்ட் ஆயிருக்காம நார்மலா இருந்தா கூட அது ஒரு கியூப். ஆனா டைஸை பொறுத்த வரைக்கும் அதுல இருக்கக்கூடிய 6 ஃபேஸ், அதாவது 6 சர்ஃபேஸ்லயுமே 6 ஸ்கொயர்லயுமே ஒரு நம்பர்ஸ் இருக்கும். மொத்தம் 6 இருக்கா? ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல 1 இருக்கும், செகண்ட் இதுல 2 டாட்ஸ் இருக்கும், 3 டாட்ஸ், 4 டாட்ஸ், 5 டாட்ஸ், 6 டாட்ஸ். நம்ம எல்லாருமே விளையாடி இருப்போம், பட் இன் டீட்டெயிலா இதை கவனிச்சிருக்க மாட்டோம். ஒரு ஃபேஸ்லயும் ஒரு கலர் இருக்கும், கரெக்டா? சோ அந்த ஒரு கலர் பாத்தீங்கன்னா ஒரு நம்பருக்கு ஆப்போசிட்டா இன்னொரு நம்பர் இருக்கும். அதாவது டாப்புக்கு ஆப்போசிட்டா ஒரு கலர் இருக்கும் பாட்டம்ல. ஓகே, சாரி, இந்த இடத்துல கலர்னு சொல்றதை விட நம்ம நம்பர்னு சொல்றது தான் பெட்டரா இருக்கும். ஓகே, சோ டாப்ல 6 டாட்ஸ் இருக்கு, கீழே வேற நம்பர் ஆஃப் டாட்ஸ் இருக்கும், ஃப்ரண்ட்ல 3 டாட்ஸ் இருக்கு, பேக்ல வேற நம்பர் ஆஃப் டாட்ஸ் இருக்கு. சோ இந்த டாப்பும் பாட்டமும் ஆப்போசிட். டாப் அண்ட் பாட்டம் ஒரு ஆப்போசிட் பேர், எதிர் சைட்ல இருக்கிறது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டும் பேக், ஃப்ரண்ட் பேக் ஒரு பேர். அதே மாதிரி லெஃப்ட் ரைட் ஒரு பேர், லெஃப்ட் ரைட், மொத்தம் 3 பேர். ஸோ 3 into 2 6. ஸோ அதுதான் 6 சைட்ஸ். வாட் ஆர் த 6 சைட்ஸ்ன்னு யாராவது கேட்டாங்கன்னா, டாப் பாட்டம், ஃப்ரண்ட் பேக், லெஃப்ட் ரைட். ஸோ 1 2 3 4 5 6. ஸோ டோட்டலா தேர் ஆர் 6 சைட்ஸ். 6 சைட்ல ஒரு சைட்லயும் ஒரு நம்பர் ஆஃப் டாட்ஸ் இருக்கும். ஒரு இதுல 1 டாட் இருக்கும், which means 1 2 டாட்ஸ் 3 4 5 and 6. ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒரு கேம் மாதிரியே இருக்கும் இந்த செஷன். ஏன்னா நம்ம நார்மலா விளையாடக்கூடிய ஒரு கேமோட இது லிங்க் ஆயிருக்கிறதுனால யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வெரி ஈஸிலி. ஓகே, டைஸ் ஓட டெஃபினேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் a cube which is having 6 sides, okay, with different number on all its faces. The numbers are usually single digits from 1 to 6. numbers are 1 2 னு எழுதுறதுக்கு பதிலா டாட்ஸ் வச்சிருப்பாங்க, அது நம்மளுக்கு ஈஸியா புரியும். ஓகே, பட் இந்த இடத்துல நம்மளுக்கு புரியறதுக்காக நம்ம நம்பர்ஸா எழுதிக்கிறது பெட்டர் ஃபார் கால்குலேஷன் பர்பஸ். ஓகே, ஸோ தேர் ஆர் 2 types of dice, பேஸ் டைஸ், ஓப்பன் டைஸ். பேஸ் டைஸ்னா நம்ம நார்மலா விளையாடக்கூடிய டைஸ் எல்லாமே பாக்ஸ் ஷேப்ல, கியூப் ஷேப்ல தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே பேஸ் டைஸ் தான். இது இந்த டயக்ராம்ல இருக்கக்கூடிய இந்த 2 டைஸுமே ஒரு பேஸ் டைஸ். ஓப்பன் டைஸ்னா அது டைஸா இல்லாம அது பிரிச்சு இந்த மாதிரி ஒரு பேப்பர் ஷேப்ல அந்த கியூபை பிரிச்சோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு 6 ஃபேஸ் ஸ்ட்ரக்சரா கிடைக்கும். அதுதான் அந்த ஓப்பன் டைஸ். இந்த ஓப்பன் டைஸ் ஸ்ட்ரக்சரை நீங்க வேற எங்க பார்த்திருப்பீங்கன்னா, எனி பிளாஸ்டிக் பாக்ஸ் ஆர் எனி கார்ட்போர்ட் பாக்ஸ். நீங்க ஏதாச்சும் ஒரு when you go to buy some product, அதுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. அந்த பாக்ஸை நீங்க ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா
மொத்தம் இந்த மாதிரி 6 ஃபேஸ் டயக்ராம் உங்களுக்கு கிடைக்கும். யாராச்சும் நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? அந்த பாக்ஸை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா அதாவது டாப் ஒரு சர்ஃபேஸ் இருக்கும். அதை தான் நம்ம நார்மலா ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம். பட் மீதி சர்ஃபேஸ்லாம் அப்படியே இருக்கும். பட் நீங்க அதை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா 90% இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, அதுல நம்ம சில நேம்ஸ் கொடுத்துருக்கோம். 1, 2 இங்க, 1 in the middle and 2 at the bottom, 3, 4 at here and there, and then 5 and 6. So these are the 6 surfaces. Okay, base diceலயே ரெண்டு டைப்ஸ் இருக்கு. பேஸ் டைஸ்னா என்ன? கியூப் ஷேப்ல இருக்கிற டைஸ் தான் பேஸ் டைஸ், கியூபிக். ஓகே, இது வந்து ஓபன் டைஸ்னா ஓபன்ன்ற பேர்லயே தெரியுது. அதை ஓபன் பண்ணா என்ன இருக்கும்? ஒரு பாக்ஸ் டைப்லயே இருந்தா அது பேஸ் டைஸ். அது ஓபன் பண்ணிட்டா அது ஓபன் டைஸ். ஓகே, so base dice பொறுத்த வரைக்கும் there are totally 2 types of base dice. Okay, standard dice, ordinary dice. Okay, so இந்த standard dice அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு ரெண்டு டைஸ் இருக்கு. If the two dice having no number matched with each other, then it is the standard dice. இப்போ இந்த ரெண்டு டைஸை பாருங்க, 2, 4, 5 இருக்கு, 1, 6, 3 இருக்கு. ஒரு நம்பர் கூட மேட்ச் ஆகல ரெண்டுத்துலயுமே பார்க்கக்கூடிய சர்ஃபேஸ்ல. அதாவது அதோட பின்னாடி 1க்கு பின்னாடி 2, 4, 5 இருக்கும். ஆனா நாம பார்க்கக்கூடிய சர்ஃபேஸ்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் டைஸ்ல 2, 4, 5, செகண்ட் டைஸ்ல 1, 6, 3. ஸோ இதுல ஒரு நம்பர் கூட விசிபிளா மேட்ச் ஆகல. ஸோ அதனால இது ஸ்டாண்டர்ட் டைஸ்ன்னு சொல்லலாம். போத் டைஸ் have no number matching, so we call it as the standard dice. Ordinary dice, ordinary dice na at least ஒரு நம்பர் ஆச்சு ஜெனரலா மேட்ச் ஆயிருக்கும். இப்போ இந்த சம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ரெண்டு டைஸ் இருக்கு. அதுல 3 அப்படிங்கிற அந்த நம்பர் ரெண்டுத்துலயுமே காமனா இருக்கு. both are the top surfaces. மீதி ரெண்டு சர்ஃபேஸ் நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா? so a dice pair where one number at least is matched visibly, நம்ம பார்க்கும்போது ஒரு நம்பராச்சும் ரெண்டுத்தையும் காமனா இருந்துச்சுன்னா அது ஆர்டினரி டைஸ். அப்படி மேட்ச் ஆகலைன்னா ஸ்டாண்டர்ட் டைஸ். ஓகே, ஸோ எப்பவுமே ஸ்டாண்டர்ட் டைஸும் ஆர்டினரி டைஸும் ஒரு பேர், அதாவது ரெண்டு டைஸை பொறுத்த வரைக்கும் சொல்லும் போது தான் வரும். ஒரு டைஸுக்கு எடுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம கம்பேர் பண்றதுக்கு இன்னொரு டைஸ் இருந்தாதான் அது ஸ்டாண்டர்ட் டைஸா இல்ல ஆர்டினரி டைஸா நம்மளால சொல்ல முடியும். நெக்ஸ்ட், நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த கியூப்ஸ் அண்ட் டைஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாலியா இருக்கும். பட் அதே நேரத்தில் யூ ஷுட் டேக் இட் சீரியஸ்லி அண்ட் டூ இட். ஏன்னா உங்களுக்கு எல்லா சைட்ஸுமே எல்லா ஆன்சர்ஸுமே பார்க்க சிமிலரா இருக்கும். எல்லாமே கியூப் ஷேப்ல தான் இருக்கும் ஆன்சர்ஸ் எல்லாமே. பட் நீங்க அதை கரெக்டா ஐடென்டிஃபை பண்றதுக்கு உங்களுக்கு சில ரூல்ஸ் தேவை. லெட் us see the rules one by one. Rule number 1. If there is one element common in both the dice also having same surface, then the remaining surface of both the dice are opposite to each other. Okay, so இப்ப பாத்தீங்கன்னா, wait, I think few words are repeating in this. Let me just make it easy for you. இந்த பாயிண்ட் போட்டு ரிப்பீட் ஆகுது, just ignore this. Otherwise, okay, then the remaining surface of both the dice are opposite to each other. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, 4 அப்படிங்கிற நம்பர் டாப்ல இருக்கு, ஒரு டைஸ்ல 3, 5 மீதி சர்ஃபேஸ், ஒரு டைஸ்ல 1, 2. லாஜிக்கா யோசிச்சு பாத்தீங்கன்னா 4ங்கிற டாப் சர்ஃபேஸ் ஒன்னா இருந்தாலும் மீதி ரெண்டு சர்ஃபேஸ் நம்மளுக்கு வேற வேறையா இருக்கு இல்லையா? ஓகே, அப்படி இருந்தா கூட பாட்டம் சர்ஃபேஸ் ரெண்டுத்துலயும் ஒன்னா தான் இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டு டைஸும் நம்மளுக்கு எப்படி கிடைக்குது, இந்த ஃபார்மேஷன் நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுன்னு நம்ம யோசிக்கணும். 4, 3, 5 இதை அப்படியே ரொட்டேட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த 3க்கும் 5க்கும் பின்னாடி 1ம் 2ம் இருக்கும். அதுதான் உங்களுக்கு ரைட் சைட்ல இருக்கக்கூடிய டயக்ராம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு 1 இந்த சைட்லயும் பேக்ல 2ம் இருக்கலாம், இங்க 3 இந்த சைட்லயும் பேக்ல 5ம் இருக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கீழே இருக்கிற அந்த சர்ஃபேஸ் என்னவா இருக்கும்? 6ஆ மட்டும்தான் இருக்கும். நீங்க என்ன பார்த்தாலும் இந்த 1, 2, 3, 5ஓட ஆர்டர் வேணா நீங்க ரொட்டேட் பண்ணும்போது மாறலாம். ஆனா ஜென்ரலா இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் டாப் சர்ஃபேஸ் காமனா இருக்கும்போது பாட்டம் சர்ஃபேஸும் காமனா தான் இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா நீங்க லாஜிக்கா யூ ஷுட் இமேஜின் அ டைஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. ஓகே, ஏன்னா டைஸ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு சர்ஃபேஸ் தான் உங்களுக்கு முன்னாடி காட்ட முடியும். ஏன்னா கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் உங்களால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
3 ஃபேஸை தான் பார்க்க முடியும். மீதி 3 ஃபேஸை நீங்க பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, you should imagine the same dice in front of you. Okay, so everyone please close your eyes and see a dice in front of you. Okay, so front surface வந்து let it be 1. Are you able to see that 1 in front of you? Okay, follow the instructions properly. உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் if you follow the instructions. So உங்களோட front surface தான் 1. Okay, so உங்களோட ரைட் சைடு இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் surface 2. Okay, லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் 3. I will repeat, front is 1, right side 2, left side 3. Okay, back surface 1 க்கு அப்படியே பின்னாடி இருக்கிறது 5. 1 க்கு அப்படியே பின்னாடி இருக்கிறது 5. Top and bottom வந்து 4 and 6. Top is 4, bottom is 6. Now you should answer this question in your mind itself. Which is the left side? 3. Which is the top? 4. Which is the front? 1. Which is the right side? 2. Which is the bottom? 6. Which is the back side? 5. Okay, இது உங்களுக்கு புரிஞ்சாச்சு. இது அப்படியே நான் ரொட்டேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1 ரொட்டேட் பண்ணி 3 ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வரேன்னா, இப்போ நீங்க அப்படியே இமேஜின் பண்ணணும். ரொம்ப ஈஸி. 1 இப்போ ஃப்ரண்ட்ல இருந்துச்சு இல்லையா? இப்போ நான் அப்படியே ஒரு 90 டிகிரி ரொட்டேட் பண்றேன். I am bringing 3 in front, 1 right side போயிடுது. இப்போ டாப் சைடுல என்ன சர்ஃபேஸ் இருக்கும்? So the answer will be the same 4. ஏன்னா நீங்க ரொட்டேட் பண்ணக்கூடியதுல மாறக்கூடியது வெறும் ஃப்ரண்ட், பேக், லெஃப்ட், ரைட் மட்டும் தான் மாறும். நீங்க வந்து டாப் சைடுல ரொட்டேட் பண்ணாதனால உங்களுக்கு டாப் சர்ஃபேஸ் அப்படியே தான் இருக்கும். பாட்டம் என்னவா இருக்கும்? பாட்டமும் அப்படியே தான் இருக்கும். ஓகே, ஸோ நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, now open your eyes, now check out. This is the exact thing which I told you. அதுதான் நீங்க இப்போ டயக்ராம்ல பாக்குறீங்க. 4 is on the top, 6 is on the bottom. ஓகே, ஸோ இந்த 1 and 2 மாறுச்சுன்னா கூட, 3 and 5 மாறுச்சுன்னா கூட, 4 and 6 which is on the top and bottom will not change. ஓகே, அதாவது எப்போ சேஞ்ச் ஆகாதுன்னு கவனிச்சுக்கோங்க. whenever we rotate it this wise, அதாவது நீங்க ரொட்டேட் பண்ணணும்னு கூட இல்லை, இந்த ஃபார்மேஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 3, 5 இருக்கு, 1, 2 இருக்கு இல்லையா? சைடை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின்ல 3, 5 இருக்கு, ஒரு கொஸ்டின்ல ஒரு டைஸ்ல 1, 2 இருக்கு. 4 அப்படிங்கிற அந்த காமன் சர்ஃபேஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ லாஜிக்கா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட், பேக்கு, லெஃப்ட், ரைட்னு மொத்தமா சைட்ல 4 சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஃப்ரண்ட் பேக்கையும் சேர்த்து ஃப்ரண்ட், பேக்கு, லெஃப்ட், ரைட் 4 இருக்கு. அந்த 4த்துல ஒரு பேர் வந்து 3, 5, இன்னொரு பேர் 1, 2. அப்போ 4 நம்பருமே கொடுத்தாச்சுன்னு தானே அர்த்தம். which is the remaining side 6. so இந்த ஃபார்மேஷன் 3, 5 இருக்கிறது 1, 2 மாறினா கூட the top and bottom in this case will be same. Rule number 2, if one element is common in both the dice also having the same surface, then the remaining will be in the opposite side. ரொம்ப சிமிலர் தான், லாஸ்ட் கேஸ்க்கு சொன்ன மாதிரி ரொம்ப சிமிலர். பட் இந்த கேஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, டாப்ல இருக்கிற 6 ரைட் சைட் கொண்டு வரும். இமேஜின் த க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் இமேஜின் டாப் சர்ஃபேஸ்ல இருக்கிறது 6. க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் இமேஜின் த டைஸ். ஓகே, ஸோ டாப் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடியது 6. ஓகே, உங்க ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடியது 2, ரைட் சைட்ல இருக்கிறது 5. டாப் சைடு 6, ஃப்ரண்ட் 2, ரைட் 5. அப்படியே அதை ரொட்டேட் பண்ணும்போது எப்படி ரொட்டேட் பண்றோம்னா, டாப்ல இருக்கிற 6 ரைட் சைடு கொண்டு வரும். ஓகே, ஒரு கார் ஸ்டியரிங் மாதிரி திருப்பம். ரைட் சைடுல திருப்பும் போது நம்மளுக்கு எந்த நம்பர் ஜென்ரலா 5 வந்து கீழே போயிடும். ஓகே, 2 அப்படியே தான் இருக்கு இல்லையா? இது ஒரு ஃபார்மேஷன். செகண்ட் ஃபார்மேஷன் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா, ஃப்ரண்ட்ல இருக்கிற 2-ஐ அப்படியே டாப்புக்கு கொண்டு வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன ரொட்டேஷன் வந்து ஸ்டியரிங் டைப் ரொட்டேஷன், அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஃப்ரண்ட்ல இருக்கிற 2-ஐ அப்படியே டாப்புக்கு கொண்டு வரும். அப்ப என்ன ஆகும்? ரைட் சைடுல இருக்கிற 6 அப்படியே தான் இருக்கும், ஆனா பாட்டம்ல இருக்கிறது ஃப்ரண்ட்ல வந்துடும். கரெக்டா? இது எப்படின்னா, 6 ஃபேஸுமே ரொட்டேட் ஆகும்போது எந்தெந்த ஃபேஸ் முன்னாடி பின்னாடி மாறுது அப்படிங்கறத யூ ஷுட் இமேஜின். ஓகே, ஸோ இந்த கேஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்க ஜஸ்ட் ஓப்பன் யுவர் ஐஸ் அண்ட் செக் அவுட். சி 6, 2, 5. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரொட்டேட்டட் திஸ் வே.
rotate it this way. அப்ப rotate ஆனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து எப்படி இருக்கும்னா, let me just draw it here. First once rotate பண்ணீங்கன்னா இங்க 6 வந்துரும், இங்க 2 அப்படியே இருக்கும், 5 bottomல போயிடும். Okay, இங்க something else will be there. That is not required now. அதுக்கப்புறமா இப்படி இருக்கிறது நீங்க இப்படி ரொட்டேட் பண்றீங்க ஃப்ரண்ட்ல இருந்து பேக். சோ இந்த 2 மேல வந்துருச்சா, இங்க இருந்த 2 வந்து ஃப்ரண்ட்ல இருந்த 2 டாப்புக்கு போயிடுச்சு. சோ பாட்டம்ல இருந்த சர்ஃபேஸ் என்னது அப்படின்னா, ஓகே, சோ தட் will be 3. சோ இந்த மாதிரி நம்மளுக்கு மாறுது இல்லையா? சோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் இட். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நீங்க கவனிச்சு பாருங்க, இதே பாக்ஸ் தான் அவங்க எடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. They can take 2 different boxes also. Okay, hope you understood the case. ஓகே, ஸோ இந்த கேஸில் ரெண்டுமே வேற வேற டைஸ். ஏன்னா இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 5 கீழே போனதுக்கப்புறம் நம்ம ஒன்ஸ் ரொட்டேட் பண்ணோம்னா 5 தான் இங்கே வந்திருக்கணும் ஃப்ரண்ட்ல, ரைட்? ஸோ இவங்க எடுத்துருக்கக்கூடிய இந்த டைஸோட ஃபார்மேஷன், இந்த டைஸோட ஃபார்மேஷன் வச்சு பார்க்கும்போது நீங்கள் ரிமெம்பர் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னன்னா, இஃப் ஒன் எலிமெண்ட் இஸ் காமன் இன் போத் த டைஸ். எது ஒன் எலிமெண்ட் காமன்? 6, இதுலேயும் 6 இருக்கு. ஓகே ஓகே, also having the same surface, then the remaining surface of both the dies opposite to each other. அதாவது remaining surface opposite தான் இருக்கும். இப்போ இங்க 6 இருக்கு கரெக்டா, இங்க 6 மாறினாலும் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய surfaces அப்படியே தான் இருக்கும். ஓகே, so remember this point. Next, third rule number 3. If there is one element in common in both the dies having different surface, then rotate it clockwise to find out the opposite surface. இப்போ 6 வந்து ஃப்ரண்ட்ல இருக்கு இல்லையா? இந்த இதுல பாத்தீங்கன்னா 6 தான் ஃப்ரண்ட்ல இருக்கு, பேக்ல ஏதோ ஒரு நம்பர் இருக்கு பேக்ல. ஓகே, பேக்ல என்ன நம்பர் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அது அப்படியே ஒரு கிளாக் வைஸா இப்படி ரொட்டேட் பண்றீங்கன்னா, ஓகே, டுவர்ட்ஸ் யூ ஒரு ரொட்டேஷன் பண்ணீங்கன்னா 2 ஃப்ரண்ட்ல வந்துடும். மேல இருக்கிற 2 ஃப்ரண்ட்ல வந்துருச்சு, அப்ப இங்க இருந்த 2 எங்க போச்சு? கீழே போச்சு. கரெக்டா? இப்படி ரொட்டேட் பண்றோம், அதாவது ஒரு இந்த ரொட்டேஷன். ஓகே, அப்படியே இப்படி ரொட்டேட் பண்றீங்க, ஒரே ஒரு ரொட்டேஷன் தான். ஸோ 6 will be at the bottom. ஓகே, அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, we will get 1. நீங்க கேட்கலாம், அப்படி சேஞ்ச் பண்ணாலும் 5 அப்படியே தான் இருக்கும்னு. பட் இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ஆங்கிள் வேற, இந்த ஆங்கிள் வேறையா காமிக்கிறதுனால எப்படி இருக்கும். ஸோ இந்த சைட்ல இருக்கக்கூடியது 4ன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த சைட்ல இருக்கக்கூடியது 5. ஓகே, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேரியேஷன் அவங்க காமிச்சிருந்தாலும் நீங்க அசியூம் பண்ண வேண்டியது என்னன்னா, ஒரு சைட்ல இங்க 5 கொடுத்துருக்காங்க, ஆனா இந்த சைட்ல இங்க 4 கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைட்லயும் லெஃப்ட் சைட்லயும் நீங்க ஃபைண்ட் பண்ணக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னா, அதோட ஆப்போசிட் சைடு நம்மளுக்கு கிடைச்சிருச்சா, ஒன்னு 5 இன்னொன்னு 4னா, அப்ப ரெண்டுமே பேர், 5ம் 4ம் தான் பேர். ஓகே, ஒன்னு லெஃப்ட்னா இன்னொரு ரைட் சைடு. ஓகே, ஸோ அதே மாதிரி இப்ப நம்மளோட ஆப்போசிட் சர்ஃபேஸ் என்ன? 1, 2. அந்த பின்னாடி இருந்த சர்ஃபேஸ் ஏற்கனவே இருந்தது 1. we find that out. ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே, ஐ வில் ரிப்பீட் இட் ஒன்ஸ் மோர் ஸோ தட் உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். 6 அப்படிங்கிற சர்ஃபேஸ் ஃப்ரண்ட்ல இருக்கு, அதை நம்ம ஒரு தடவை டவுன்வர்ட் ரொட்டேட் பண்ணோம், அதே நேரத்தில் வேற ஆங்கிள் பார்க்குறோம். அந்த மாதிரி பார்க்கும்போது என்ன நம்மளுக்கு கிடைக்குதுன்னா, ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரிசல்ட் கிடைக்குது. என்னன்னா, 2 அப்படிங்கிற நம்பர் ஃப்ரண்ட்ல வருது, 6 டவுன்ல போயிடுது, 1 பின்னாடி இருக்கிற 1 மேல வருது. ஸோ பின்னாடி இருக்கிற நம்பர் 1 தான் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அதுதான் ஒரு ரொட்டேஷன் ஆகி பேக் டாப்ல வந்திருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 5 ஒரு சைட்ல இருக்கு, ஆனா அதே சைட்ல பாத்தீங்கன்னா இதே 4 இருக்கு. ஸோ அதோட மீனிங் என்னன்னா, ரைட் சைட்ல 5னா லெஃப்ட் சைட்ல 5னா ரைட் சைட்ல 4. இங்க லெஃப்ட் சைட்ல 4 இருக்கு, அப்ப ரைட் சைட்ல என்ன இருக்கும்? 5 தான் இருக்கும். ஆல்வேஸ் ரிமெம்பர், ஆப்போசிட் சைட்ல இருக்கிற பேர் மாறவே மாறாது. இப்போ 5 4னா 4 இங்க இருந்ததுன்னா 5 அங்கதான் வரும். ஓகே, இன்னொரு கொஸ்டின் நான் உங்களுக்கு கேட்கறேன். இப்போ 1 இங்க இருக்கு, ஓகே, இங்க அப்ப என்ன இருக்கும்? அது கீழே என்ன இருக்கும்? டாப் 1னா கீழே என்ன இருக்கும்? பாட்டம். ஆல்வேஸ் 6 தான் இருக்கும். ஆல்வேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, டாப் பாட்டம் அப்படிங்கிற அந்த சீரீஸும் சரி, டாப் பாட்டம், ஓகே, டாப் பாட்டம் அப்படிங்கிற அந்த ஒரு பேர், டாப் பாட்டம்ங்கிறது ஒரு பேர். என்ன பேர்? ஆப்போசிட் பேர். ரைட், இது எழுதி வச்சுக்கோங்க ப்ளீஸ், ரைட் இட் வித் மீ. லெஃப்ட், ரைட் லெஃப்ட் அப்படிங்கிற அந்த பேர். அதே மாதிரி வந்து ஃப்ரண்ட் பேக் அப்படிங்கிற இந்த பேர். இந்த 3 பேர்லயுமே தனித்தனியா
இந்த 3 பேர்லயுமே தனித்தனியா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் மாறவே மாறாது. இப்போ இது டாப் 1 பாட்டம் 6னா இந்த 1 6ங்கிற பேர் அப்படியே தான் இருக்கும். ரெண்டுமே ஆப்போசிட் சைட்ஸ். 1 and 6 will be opposite sides. ரைட் அண்ட் லெஃப்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 and 4 இந்த கேஸ்ல நம்மளுக்கு அப்படி கிடைக்குது. ஸோ 5 and 4 அப்படியே தான் இருக்கும். ஓகே, இந்த ரைட் லெஃப்ட் மாறினா கூட அந்த 5ம் 4ம் எப்பவுமே ஆப்போசிட் சைட்ஸ் தான் இருக்கும். ஆப்போசிட் சைட்ஸ் ரிமைன் த சேம். இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ரிமைன் த சேம். நீங்க எப்படி திருப்பி பார்த்தாலும் 1க்கு ஆப்போசிட் 6 தான் இருக்கும், 4க்கு ஆப்போசிட் 5 தான் இருக்கும். ஓகே, 2க்கு ஆப்போசிட் 3 இருக்கும். கரெக்டா? சோ இதுதான் நம்மளோட கிடைக்கக்கூடிய அந்த லாஜிக். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் சேம். ஆப்போசிட் சைடு பேர்ஸ்னு வச்சுக்கலாமா? ஆப்போசிட் சைடு பேர்ஸ். இதுதான் நம்ம டெரைவ் பண்ணக்கூடிய கன்க்ளூஷன். Opposite side pairs remain the same. Please note this point down. I'm going to the next page. After rotating clockwise, ஒரு தடவை ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 and 4 first appearanceல கிடைக்கும். Then we have 5 and 1 in the second one. இல்லையா? So இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா after rotating in clockwise direction, ஒரு தடவை clockwise rotate பண்ணதுக்கு அப்புறம் 6 and 4 becomes first appearance. இல்லையா? So இந்த 4 வந்து நம்மளுக்கு first time appear ஆகுது. கரெக்டா? So அதே மாதிரி so these are opposite to each other. இந்த क्वेश्चனை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்படி சொல்றாங்க. ஓகே, so ஜெனரலா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எதெல்லாம் ஆப்போசிட் பேரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चன்ல 6 1 ஜெனரலா. ஓகே, இது வேற ஒரு क्वेश्चனோட ஆன்சர். டோன்ட் வரி அபௌட் தட். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 6 இந்த क्वेश्चனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 6 and 1 are opposite pairs, 4 and 5 are opposite pairs, 2 and 3 are opposite pairs. ஓகே, நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம இப்படி ஒன்ஸ் ஃப்ரண்ட் வைஸ் ரொட்டேட் பண்ணும்போது 6க்கு ஆப்போசிட்டா இருந்த நம்பர் தான் மேல வந்திருக்கு. ஸோ தட் இஸ் 6. ஓகே, ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ். ஓகே, நாம எடுக்கிற கேஸ் சப்போஸ் இவங்க இதை வேற மாதிரி ரொட்டேட் பண்றதா இமேஜின் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு வேற மாதிரியான ஒரு கேஸ் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஓகே, சப்போஸ் இவங்க இதை வேற மாதிரி ரொட்டேட் பண்றாங்கன்னா எப்படி இவங்க இமேஜின் பண்றாங்களோ அதை பொறுத்தது. நாம வேற மாதிரி இமேஜின் பண்றோம். லெட் மீ ரிப்பீட் த ஆன்சர். சி, இந்த क्वेश्चनல நாம பார்க்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, நாம எப்படி இதை பார்க்கறோம் அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ 2 ஃப்ரண்ட்ல வருது. கரெக்டா? அப்ப 6 பாட்டம்ல போயிடுதா? ஓகே, அப்ப ஏன் இங்க 5 மட்டும் மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை வேற ஆங்கிள் பாக்குறோம்னு வச்சுக்கலாமே. ஓகே, இதை லெஃப்ட் சைட்ல இருந்து பாக்குறோம், அதை ரைட் சைட்ல இருந்து பாக்குறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட 4 அப்படிங்கிறது ஒரு சைடுனா 5 ஒரு சைடு. நாம பார்க்கக்கூடிய ஐடியாலஜி. ஓகே, அந்த ஐடியாலஜி மாறலாம். ஓகே, ஹவவர் வி சி, அதை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம எந்த ஐடியாலஜியை பொறுத்து பார்க்குறோமோ அது வைஸ் நம்மளுக்கு ஐடியாலஜி கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஓப்பன் டைஸ். ஓப்பன் டைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரி ஃபிளாட் சர்ஃபேஸ்ல அந்த 6 சர்ஃபேஸையும் வச்சோம்னா அது ஒரு ஓப்பன் டைஸ். இதுல இதை வச்சு நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்போசிட் சைட்ஸ் எது? இப்போ இந்த ஏ வந்து டாப் வந்துடும். கரெக்டா? ஏ வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிளாட் ஆயிடும். மீதி எல்லாம் அப்படியே இருந்துச்சுன்னா கூட ஃபர்ஸ்ட் நம்ம ஏவை மடிச்சோம்னா பாருங்க, ஏ வந்து டாப்க்கு வந்துருச்சு. ஓகே, ஏ வந்து பேக் சைடு ஆயிடுச்சு. கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஜெனரலி. ஸோ ஏக்கு ஆப்போசிட் சைடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க சி இருக்கு, சி அண்ட் டி இருக்கிற சைடு ஸ்ட்ரைட்டா வச்சீங்கன்னா யூ வில் கெட் சி இஸ் ஆப்போசிட் டு ஏ. சியும் ஏவும் ஆப்போசிட்ல வரும். இப்போ நீங்க இ இருக்கிற சைடை மடக்கினீங்கன்னா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணீங்கன்னா ஏவை இந்த மாதிரி ரொட்டேட் பண்றீங்க, சியை இந்த மாதிரி ரொட்டேட் பண்றீங்க, எஃப் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணீங்கன்னா இ அண்ட் எஃப் ஆர் ஆப்போசிட், ஏ அண்ட் சி ஆர் ஆப்போசிட். ஸோ டிங்கிற இந்த சைடு வந்து டாப்க்கு போயிடும். ஓகே, ஸோ இந்த क्वेश्चனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சி வந்து ஃப்ரண்ட்ல இருக்கும், சி ஃப்ரண்ட்ல இருக்கும், ஏ பேக்ல இருக்கும். சிமிலர்லி பி பாட்டம்ல இருக்கும், D will be on the top. Upper left right is E is on the left and F will be on the right. So is on the 6 sides. So எதெல்லாம் pairs? A C ஒரு pair, B D ஒரு pair,
EF ஒரு பேர். நீங்க என்ன மாத்தினாலும் இந்த பேர் அப்படிங்கிறது மாறாது. ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஓப்பன் டைஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கிவன் கொஸ்டின்ஸ்ல எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இந்த கொஸ்டின்ல 1க்கு ஆப்போசிட் சைடு 5 தான். எப்பவுமே இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துருந்தாங்கன்னா 1க்கு ஆப்போசிட் 5. எப்படி யோசிக்கணும்னா, இத ஓப்பன் டைஸை பாக்ஸா மாத்தினாங்கன்னா என்ன ஆகும்? இப்போ யோசிச்சு பாத்தீங்கன்னா 2 வந்து ஒரு சைடா மாறும், 4 ஒரு சைடா மாறும், 3 தான் பேஸ்ல இருக்கும். எப்பவுமே யோசிச்சு பாருங்க, அந்த மீட்டிங் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய 3 தான் பேஸ், அதாவது பாட்டம். 4 ஒரு சைடா மாறுது, 2 ஒரு சைடா மாறுது, 1 ஒரு சைடா மாறுது, 5 ஒரு சைடா மாறுது. அப்ப எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய இந்த 6 தான் டாப்ல வரும். ஓகே, so 1 and 5 are opposite, 2 and 4 are opposite, 3 and 6 are opposite. ஓகே ஓகே, அதே டயக்ராம் கொஞ்சம் வித்தியாசமா இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெனரலி இப்போ 6 வந்து ஃபர்ஸ்ட் நிமித்துவோம். 6 இந்த மாதிரி வரும், 1 இந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா 1 6 தான் ஆப்போசிட்ல இருக்கும். ஓகே ஓகே, ஸோ வென் யூ ஸ்டார்ட் ரொட்டேட்டிங், ஓகே 5 2 3 4 5. ஓகே, 2 3 4 5. இப்போ 1 and 6 will be on the sides. கரெக்டா? 1 வந்து லெஃப்ட் சைடு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் 1 லெஃப்ட் சைடு, 6 is on the right side. ஓகே, இது ரெண்டும் ஆப்போசிட். அதே மாதிரி 2ம் 4ம் ஆப்போசிட்ல வரும். நீங்க ஒன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா 2 and 4 will be on the opposite side, right? Which is the front and back. 2 வந்து front, 4 வந்து back. ஓகே, ஸோ அதே மாதிரி 3 and 5. 3 and 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 வந்து பேஸ்ல வரும், 3 வந்து டாப்ல வரும். இது எப்படி நீங்க இமேஜின் பண்றதுன்னா, you should imagine yourself making a cube with this formation. இந்த 1 2 3 4 பாக்ஸ் போட்டிருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒரு சைடு. இந்த 6 நம்பர் போட்டிருக்கல, ஒன்னொன்னு ஒரு சைடு. இதை வச்சு நம்ம ஒரு பாக்ஸ் பண்ணா எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கறத யோசிக்கணும். ஓகே, ஸோ இது நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னா, இஃப் டேக் எனி கார்ட்போர்ட் பாக்ஸ் விச் இஸ் எனி நீங்க ப்ராடக்ட் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் சின்னதாக கிடைக்கும். அதை நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் அ ஷேப் லைக் திஸ். ஸோ அந்த ஷேப்பை நீங்க திருப்பி பாக்ஸா ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு எது ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படிங்கிறது ஈஸியா போயிடும். ஓகே, ஸோ தேர்ட் ஃபார்மேஷன் 1 2 3 லைக் திஸ், 4 5 6 லைக் திஸ். இப்போ இந்த மாதிரி கேஸ்ல பாத்தீங்கன்னா 3 மடக்கி 4 கிட்ட வைக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிற விஷயம் 2 and 5 ஆர் ஆப்போசிட். யோசிச்சு பாருங்க, 3 மடக்கி இந்த மாதிரி வைக்கிறோம். ஸோ ஒன் சைடு வில் பி லைக் திஸ். ஒரு ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் தான். ஓகே, இதை மடக்குனா என்ன, ஒரு சைடு ஃபிளாட்டா இருக்கும், இன்னொரு சைடை மடக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அப்போ இது வந்து 3 4, இது மீதி 2 சைடு. ஸோ கீழே இருக்கக்கூடிய 6 தான் மேலே டாப்பா வருது. 6 is on the top and 4 is the bottom. 6 is top, 4 is bottom. Okay, so 6 டாப்ல வந்ததுக்கு அப்புறமா எது சைடுல இருக்கும்? 5 தான் சைடு. 5 வந்து ஃப்ரண்ட்ல இருக்கும். ரைட் சைடு லெஃப்ட் சைடு தான் வந்து நம்மளோட நம்பர்ஸ். அது என்ன நம்பர்னு கேட்டீங்கன்னா 1 வந்து ரைட் சைடு, 2 is on the left side, bottom will be 4 and back will be 2. Okay, wait. Yeah, 1 and 3 opposite, 2 and 4 opposite, 6 and 4 opposite. Okay, 2 and 5 are opposite to each other, 1 and 3 are opposite to each other, 6 and 4 are opposite to each other. Third formation. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, just repeat the third formation again. 4 வந்து பாட்டம்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க இந்த சைடை மடக்கி இந்த 3ங்கிற சைடை மடக்குறீங்க. ஸோ அது வந்து லெஃப்ட் சைடு ஆயிடும். அப்படியே யூ ஆர் curling it, அப்படியே curl பண்ணி இந்த சைடு கொண்டு வரீங்க. ஸோ வந்து 2 வந்து பேக் ஆயிடும், 1 வந்து ரைட் சைடு ஆயிடும். ஸோ 1 and 3 are opposite to each other, 2 and 5 are opposite to each other, 4 and 6 are opposite to each other. 6 வந்து டாப், 4 வந்து பாட்டம், 5 வந்து ஃப்ரண்ட், 2 வந்து பேக், 1 வந்து ரைட் சைடு, 3 வந்து லெஃப்ட் சைடு. ஸோ இதுதான் ஃபார்மேஷன். ஓகே, மீதி ரெண்டுத்துக்கும் நான் ஃபார்மேஷன் வரைகிறேன் ஸோ தட் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். 1 வந்து 3 வந்து இந்த கேஸில் பேஸ் பாட்டம், 5 is in the front, 6 is the top, 4 வந்து ரைட் சைடு, 2 வந்து லெஃப்ட் சைடு, இது வந்து பேக். ஓகே, ஸோ இந்த ரெண்டுமே பின்னு இருக்கிறதுனால நான் பேஸ் மட்டும் பிஏசின்னு எழுதுறேன்.
Okay, base and the back. Okay. So இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் 1 வந்து எது வந்து பேஸா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 will be the base. Okay. So base maybe. Okay. இந்த கொஸ்டினை பொறுத்து மாறும். இந்த இடத்துல நம்ம எப்படி எடுக்க போறோம்னா 5 பேஸா எடுக்கணும். Okay, better. Okay, 5 base ஆயிடும். So this will be the left side, 1 will be the left side, this will be the right side. 4 என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பேக் வந்துடும். 3 வந்து டாப், 2 will be front. இதை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். Please note this formation and imagine in your mind. There are still more rules in open dice. Open dice பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுல சில ரூல்ஸ் இருக்கு. Rule number 1, E and F are always opposite to each other. இவங்க எடுத்துக்கக்கூடியது இது. E and F always opposite to each other. A and C opposite to each other. B and D opposite to each other. இது ஒரு ரூல். These two A and C surfaces do not touch each other. A and C opposite sides நாலே touch பண்ணாதுன்னு அர்த்தம். A and C are opposite sides, so they do not touch each other. Okay, opposite sides ஓட ஒரு characteristic, they do not touch each other. Okay, here we see B and D not touching each other. ஏன்னா B and D opposite, E and F கூட touch பண்ணாது because they are opposite to each other. பாக்குறீங்களா? B and C are touching, C and D are touching, A, B எல்லாமே touch பண்ணுது. ஆனா E யும் F ம் touch பண்ணிக்காது. நடுவுல B இருக்கிறதுனால they are not touching each other. A யும் C யும் touch பண்ணல, B யும் D யும் touch பண்ணல, நடுவுல C இருக்கு. சோ அந்த மாதிரி ஆப்போசிட் சைட்ஸா இருக்கிறது டச் ஆகாது. அது ஒரு செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த क्वेश्चंस பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டச் ஆகாதது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ம் 6 ம் டச் ஆகாது, 2 ம் 4 ம் டச் ஆகாது, 3 ம் 5 ம் டச் ஆகாது. ஓகே, இப்படி நீங்க ஈஸியா ஒரு சைடு கண்டுபிடிச்சிடலாம். இதுல டச் ஆகாதது என்னது? 4 ம் 6 ம் டச் ஆகாது, 1 ம் 3 ம் டச் ஆகாது. மீதி இருக்கிற பாக்கி எது? 2 and 5. சோ இப்படி கூட நீங்க சிம்பிளா எது ஆப்போசிட் சைடுன்னு கேட்டாங்கன்னா டச் ஆகாத ரெண்டு சைடு ஆல்டர்னேட் சைடு நீங்க சூஸ் பண்ணணும். இதுல டச் ஆகாத சைடு 1 5 டச் ஆகல, 3 6 டச் ஆகல, 2 4 டச் ஆகல, and the gap between them is generally 1. Generally. Okay, so rule number 4, the two opposite faces of the dice cannot be adjacent. Opposite sideல இருக்கிறது adjacent இருக்காது, பக்கத்து பக்கத்துல இருக்காது. Okay, obviously. So rule number 5, if two dice, one of the two common sides is in the same position, then the remaining faces will be opposite to each other. Okay, இப்போ 1 அப்படி 1 ம் 3 ம் வந்து இந்த கேஸ்ல காமனா இருக்கு. 1 வந்து டாப்ல இருக்கு, 3 ஃப்ரண்ட்ல இருக்கு. ஒரு கேஸ்ல 1 டாப்ல இருக்கு, 3 ரைட் சைடுல இருக்கு. that you can find out. So இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா what are the remaining sides அப்படின்னு கேட்டு பாத்தீங்கன்னா see 1 and 3. so how are they rotating it? யோசிச்சு பாத்தீங்கன்னா how are they rotating it அப்படின்னு பாத்தீங்கன்னா they are rotating right side. இந்த மாதிரி ரைட் சைடுக்கா ரொட்டேட் பண்ணீங்கன்னா 1 and 3 அந்த சைடு போயிடும். ஸோ ஏற்கனவே இங்க ரைட் சைடுல இருந்து 6 தான் ஃப்ரண்ட்ல 6 வருது, நம்மளுக்கு அது தெரிஞ்சு போச்சு. ஸோ இங்க இருந்து 5 என்னாச்சுன்னா பின்னாடி போச்சு. ஸோ 1 3 4. ஓகே ஓகே, ஸோ இந்த டயக்ராம் இன்னும் கிளீனா வரும். 5 தான் இங்க பேக்ல போயிடுச்சு. ஸோ 1 6 3 5. ஓகே, ஆர் யூ ஏபிள் டு அப்சர்வ் தட்? ஓகே, என்ன சொல்ல வராங்கன்னா whenever you have the opposite face, நீங்க வந்து ஒரே ரெண்டு சைடு காமனா இருந்ததுன்னா அதாவது 2 common faces, okay, then the remaining faces are opposite to each other. எது remaining face? எது remaining face அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இதுல கொடுத்திருக்கிற நம்பர்ஸ் தவிர இருக்கிறது remaining face. இப்போ 5 and 6 are opposite to each other. Okay, so what is the other remaining number? So 1 and dash, அந்த dash நம்ம கண்டுபிடிக்கணும். 3 and dash. இந்த ரெண்டு நம்பர் எதுவா இருக்கும்னா 2 ஆவும் 4 ஆவும் இருக்கும். அது நம்மளுக்கு क्वेश्चनல கொடுக்காதனால நம்மளுக்கு அது அவசியம் இல்லை. பட் நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறது என்னன்னா 5 and 6 are opposite to each other. ஓகே, அது நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா அந்த 6 இங்க ஃப்ரண்ட்ல வரும்போது 5 சைடுல போயிடும். ஸோ 6 and 5 are opposite. ஃபர்ஸ்ட் கேஸ்ல அது வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடுல இருக்கு 5 and 6. பட் இப்போ டாப் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆயிடுச்சு, ஏன்னா ரெண்டு ஆப்போசிட் சைட்ஸ்.
ஸோ ஒன்று ஃப்ரண்ட்ல இருந்தா ஒன்று பேக்ல போயிடும், ஒன்று லெஃப்ட்ல இருந்தா ஒன்று ரைட்ல வந்துடும், ஒன்று டாப்ல இருந்தா ஒன்று பாட்டம் போயிடும். அதுதான் ஆப்போசிட் சைடு, அந்த பேர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். If in two different positions of the dice, okay, the face that is common, then the opposite face remains in the same position. இப்போ 1 5 4 இருக்கு, 1 6 2 இருக்கு. ஸோ நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க கண்டுபிடிக்கிறது 4க்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சைடு வந்து 2, 5க்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சைடு வந்து 6. எப்படின்னா, இப்போ இந்த 1ங்கிற சைடு அப்படியே தான் இருக்கு. நம்ம அதை வந்து கார் ஸ்டியரிங் ஷேப்ல இப்படி ரொட்டேட் பண்ணோம்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 4 பாட்டம்ல போயிடும் மேபி. ஓகே, ஃபர்ஸ்ட் 4 பாட்டம்ல போகுது. 4 பாட்டம்ல போச்சுன்னா என்ன ஆகும், இங்க 5 வந்து. ஸோ அந்த சைடும் இல்லாம இன்னொரு வாட்டி ரொட்டேட் பண்ணோம்னா அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு நிறைய டைம்ஸ் ரொட்டேட் பண்ணும்போது யூ கெட் த ஆன்சர் 1 5 4 ஒரு சைடு, 1 6 2 ஒரு சைடு. அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து இட் இஸ் கோயிங் டு பி 2க்கு ஆப்போசிட் சைடு 4, 5க்கு ஆப்போசிட் சைடு 6. ஓகே, இந்த டயக்ராம்ல பாருங்க, இது ரெண்டும் ஆப்போசிட். டாப்ல இருக்கிறது ஆப்போசிட், ரைட்ல இருக்கிறது ஆப்போசிட். இது நீங்க ரொட்டேஷன் இல்லாம ஈஸியா கூட கண்டுபிடிக்கலாம். ஒரு ட்ரிக் என்னன்னா, அதுதான் டாப் ஒரே சர்ஃபேஸ். இப்ப டாப்ல இருந்ததுன்னா அது ஆப்போசிட், ரைட்ல இருந்ததுன்னா அது ஆப்போசிட். ஏன்னா எப்போ இது எடுக்கலாம்னா, எப்போ இந்த 1 காமனா இருக்கும்போது அந்த மாதிரி அசம்ப்ஷன் நம்ம எடுக்கலாம். ஓகே, ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, அப்ப மீதி இருக்கிற ரெண்டு சைடும் ஆப்போசிட் சொல்லலாம். மீதி என்ன சைடு இருக்கு? What side do we have? We have 3 remaining. What else do we have remaining? I think we have 3 is the only number remaining. So 5 and 6 are opposite. 4 and 2 are opposite to each other. மீதி இருக்கிற நம்பர் 3 மட்டும்தான், 1 and 3. இப்போ கொஸ்டின்ல கொடுக்காம நம்ம எக்ஸ்ட்ரா டேட்டா ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். தட் இஸ் 1 is opposite to 3. எங்க இருக்கு 3ங்கிறது பேக் சைடுல இருக்கு. That's it. இது இப்படிதான் நம்ம இமேஜின் பண்ணி தான் கண்டுபிடிச்சாகணும். Because this is the easiest way to do that. Examples of different types of dice. நம்பர் எழுதிருக்கலாம், இல்ல லெட்டர்ஸ் இருக்கலாம். இப்போ இப்படிதான் நம்ம அந்த ஃபார்மேஷன் பண்ணுவோம். சப்போஸ் உங்களுக்கு அப்ப அது புரியலன்னா இப்போ யோசிச்சு பாருங்க. F1 அப்படிங்கிற சைடு வந்து இப்படி பெண்ட் ஆகி இங்கதான், இதுதான் F1, இதுதான் F2. ஓகே, ஸோ பேக்ல இருக்கு, சைட்ல இருக்கு, இதுதான் F4, இது பாட்டம், இது F3, இது டாப். இப்ப புரியுதா எப்படி ஒரு சைடு ஃபார்ம் ஆகுதுன்னு? இங்க நம்ம வரைஞ்ச டயக்ராம்ஸ் வரைவோம். A, B, C, D, E, F இப்படி வச்சுப்போமே. ஓகே, ஸோ இது E, இது F. பாட்டம்ல இருக்கக்கூடிய B அப்படி இருக்கும். C will be here, D will be here, A will be here. இந்த டயக்ராம் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பியூட்டிஃபுல் டயக்ராம். இதுதான் டீகன்ஸ்ட்ரக்டிங் அப்படின்னு பேரு. அதாவது கன்ஸ்ட்ரக்டிங்னா ஃபார்ம் பண்றது, டீகன்ஸ்ட்ரக்டிங்னா அந்த ஓப்பன் டைஸ் எப்படி இருந்திருக்கும், பேஸ் டைஸா இருந்திருந்தா அப்படின்னு யோசிச்சு பார்க்கறது தான் இந்த மெத்தட். ஓகே, ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இதுக்கப்புறம் நம்ம வில் பி சீயிங் ஒன்லி எக்ஸாம்பிள்ஸ் மோஸ்ட்லி, அண்ட் வி வில் பி சீயிங் சம் கான்செப்ட்ஸ், சில ட்ரிக்ஸ் கூட நம்ம பார்ப்போம் இன் பிட்வீன் மேபி. ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்மேஷன். ஹவு மெனி டைஸ் ஆர் பாசிபிள்? ஓகே, இந்த கேஸ்ல எது பாட்டமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ இது லெஃப்ட் சைடு எல், அதாவது ஓகே, ஐ திங்க் சின்ஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் நம்பர்ஸ், ஐ ஜஸ்ட் ரைட் இட் ஹியர். இது லெஃப்ட், இது ரைட். ஸோ நம்மளுக்கு இந்த கொஸ்டின்ல தேவையானது எப்போ இந்த மாதிரி கேட்கறாங்களோ, இந்த மாதிரி 4 கொஸ்டின் எது ஆப்போசிட்னு கண்டுபிடிச்சாலே போதும். லெஃப்ட் ரைட்னு கண்டுபிடிக்கிற கஷ்டமே நம்மளுக்கு வேண்டாம். 3 and 5 are opposite. 1 and C டச் பண்ணாம இருக்கு, ஸோ அது ஒரு ஆப்போசிட். 2 and 4 டச் பண்ணாம இருக்கு, அது ஒரு ஆப்போசிட். ஓகே, இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு ஈஸி மெத்தட் சொல்றேன். ஆல்டர்னேட் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. 1 and 6 ஆல்டர்னேட், அது ஒரு ஆப்போசிட் சைடு. 2 and 4 ஆல்டர்னேட், அது ஒரு ஆப்போசிட் சைடு. மீதி இருக்க ரெண்டு நம்பர் ஆப்போசிட் சைடு. ஸோ லெட் அஸ் ரைட் திஸ் டவுன். 1 6 2 4 3 5. ஓகே, ஸோ இந்த மாதிரி கேஸ் இருக்கும்போது நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு சைடு பக்கத்துல வராது. 1 and 6 பக்கத்துல வராது, 2 and 4 பக்கத்துல வராது, 3 5 பக்கத்துல வராது. ஸோ எந்தெந்த கேஸ்ல அந்த மாதிரி வருதோ அதை எலிமினேட் பண்ணிடுவோம். ஓகே, 1 and 6 இங்க பக்கத்துல வர மாதிரி போட்டிருக்காங்க, ஸோ இது வராது. ஏன்னா 1 and 6 ஆப்போசிட்.
3யும் 5யும் பக்கத்துல வர மாதிரி இங்க போட்டுருக்காங்க. 3யும் 5யும் ஆப்போசிட் சைட், ஸோ ஏவும் வராது. 2வும் 4ம் பக்கத்துல இங்க பக்கத்துல வரைஞ்சிருக்காங்க, ஸோ அதுவும் வராது. 3யும் 5யும் இங்க பக்கத்துல போட்டிருக்காங்க. 1ம் 6ம் இங்க பக்கத்துல போட்டிருக்காங்க. ஸோ பாசிபிளா இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேஸ் இட் இஸ் சி. ஸோ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்னா 3க்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய 5 பாட்டம்ல இருக்கும், 4க்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய 2 பின்னாடி இருக்கும், 1க்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய 6 இங்க சேரும். This is the correct one. C is the correct one. Number of dice possible, only one, which is the option C. Next question. How many dice are possible? In the case அதே மாதிரி தான் ஆப்போசிட் சைட் சூஸ் பண்ணுங்க. 3 4 ஆப்போசிட், 2 5 ஆப்போசிட், மீதி இருக்கிற ரெண்டு ஆப்போசிட். 2 5 3 4 1 6. ஸோ இந்த ஆப்போசிட்ஸ் நம்ம பார்க்கும்போது எது இந்த மாதிரி பக்கத்தில் போட்டிருக்காங்களோ அதை எலிமினேட் பண்ணிடலாம். 2ம் 5ம் ஆப்போசிட், ஆனால் இங்கே பக்கத்தில் போட்டிருக்காங்க, ஸோ சி ஆன்சராக வராது. எப்பவுமே ஆப்போசிட் சைடு இந்த மாதிரி பக்கத்தில் இருக்காது, பின்னாடி தான் இருக்கும். ஓகே, 1 6 கொடுக்கல. ஓகே, 3 4 பக்கத்துலேயே வரைஞ்சிருக்காங்க, ஸோ இது தப்பு. ஆப்போசிட் சைடாக இருக்கிறது கொஸ்டின்ல கவனிச்சு பாருங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர், ஆப்போசிட் சைடுன்னு நம்ம எதை மார்க் பண்ணி இந்த மாதிரி வரைஞ்சிருக்கோமோ அது ரெண்டும் பக்கத்துல இருக்காது, ரெண்டுமே ஒரே டயக்ராம்ல வராது. இப்போ 3யும் 4ம் ஒரே டயக்ராம்ல வந்துச்சுன்னா பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம், ஸோ அது தப்பு. 1ம் 6ம் ஒரே டயக்ராம்ல வந்துன்னா பக்கத்துல இருக்குன்னு. 2ம் 5 இங்க சேர்த்து வரைஞ்சிருக்காங்களா? யா, இங்க. ஸோ அது ரெண்டு பக்கத்துல, ஸோ இதுவும் வராது. 1க்கு ஆப்போசிட் எது? 6. 2க்கு ஆப்போசிட் எது? 5. 3க்கு ஆப்போசிட் எது? 4. ஸோ பி கரெக்டானது. 1க்கு ஆப்போசிட் எது? 6. 4க்கு ஆப்போசிட் எது? 3. So A and B both are correct answer here. ஓகே, எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நம்ம வரைஞ்சிருக்கக்கூடிய ஆப்போசிட் சைடு பேர்ஸ் பக்கத்து அந்த ரெண்டுமே கொடுக்காம ஏதாவது ஒன்று மட்டும் தான் கொடுத்துருக்கணும். 2 5 3 4 1 6 இந்த இடத்துல. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 1 6 இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன், அதாவது ஷேப்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு, பட் ஸ்டில் நம்ம எப்படி சூஸ் பண்றது? ஆப்போசிட் சைட்ஸ். ஓகே, எப்படி சூஸ் பண்றதுன்னா ஆல்டர்னேட் சைட்ஸ் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுங்க. 1 4 2 5 ரிமைனிங் 2 3 6. ஸோ ஆப்போசிட் பேர்ஸ் வந்து 1 4 ஒரு பேர், 5 2 ஒரு பேர், 3 6 ஒரு பேர். ரெண்டுமே ஒரே டயக்ராம்ல இருக்கக்கூடாது. 1 4 ஒரே டயக்ராம்ல எங்கேயாவது இருக்கா? இங்க இருக்கு. ஸோ திஸ் cannot be found. 3 6 இதெல்லாம் ஷார்ட் கட்ஸ், ப்ளீஸ் ரிமெம்பர். 3 6 வந்து ஒரே டயக்ராம்ல இருக்கு, ஸோ திஸ் ஆல்சோ நாட் பாசிபிள். 2 5 எங்கேயாவது ஒண்ணா கொடுத்துருக்காங்களா? 1 4 no, 2 6. okay, 3 6 இங்க என்ன? okay, 3 6s here together again, so this cannot be found. So C is the only one. Let us verify the previous one once more. ஏன்னா we didn't recheck it. okay, ஒரு தடவை ரீசெக் பண்ணிடுவோம், so that கரெக்டான ஆன்சர் இதுதான். okay, so 1 க்கு ஆப்போசிட் வந்து it is going to be 6. 4 க்கு ஆப்போசிட் வந்து okay, this can be a correct one. This also can be a correct one. This cannot be coming, this cannot be coming. Yeah, we got it correctly. I just rechecked it once. Okay, fourth question. இது ரொம்ப easy. 1 and 2 opposite, 3 and 4 opposite, 5 and 6 opposite. 1 2 3 4 5 6. easy numbers. ஒன்னு 1 3 5 இருக்கணும், இல்ல 2 4 6 இருக்கணும். இப்படி கூட நீங்க யோசிக்கலாம். இன்னொரு ஷார்ட்கட் என்னன்னா, ஒரே டயக்ராம்ல 1 3 5 இருந்தா அது டைரக்டா கரெக்ட், இல்ல 2 4 6 இருந்தாலும் அது டைரக்டா கரெக்ட். எங்கேயாவது அந்த மாதிரி இருக்கான்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஓகே, ஸோ 1 4 6 இருக்கு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4க்கு ஏதாச்சும் இந்த மாதிரி பேர்ஸ் இருக்கா? 1 and 2 வரைஞ்சிருக்காங்க இங்க, ஸோ திஸ் cannot be an answer. 3 and 4 இங்க வரைஞ்சிருக்காங்க, ஸோ திஸ் cannot be an answer. 5 and 6 இங்க பக்கத்துல வரைஞ்சிருக்காங்க, ஸோ திஸ் cannot be an answer. ஓகே, 1 4 ஆப்போசிட்ல வராது. ஓகே, ஸோ 6 also cannot be. So this will be a correct answer. ஓகே, அப்கோர்ஸ் 1 3 5 அப்படின்னு இல்லதான், பட் ஸ்டில் நீங்க முக்கியமா தேட வேண்டியது பேர்ஸ்ல இருக்கக்கூடிய இது, அதாவது 1 and 2 ரெண்டுமே இருக்கா ஒரே டயக்ராம்ல? ஒரே டயக்ராம்ல 1 இருக்கு 2 இருக்கு, ஸோ திஸ் cannot be an answer. 3 4 ஒரே டயக்ராம்ல இருக்கா? எஸ், here it is there, so this cannot be an answer. 5 and 6 here, 5 and 6 are in the same diagram, so this cannot be an answer. Remaining one is 1 4 6.
Next question. So இங்கேயும் நம்ம ஈஸியா மார்க் பண்ணிடலாம் ஆப்போசிட் சைடு எதுன்னு. 1 6 2 5 3 4. ஆல்டர்னேட் சைட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணோம்னாலே நம்மளுக்கு ஈஸியா வந்துடும். 2க்கு பக்கத்து ஒன்னு விட்டுட்டு செலக்ட் பண்ணணும். 2க்கு ஒன்னு விட்டுட்டு 5, 3க்கு ஒன்னு விட்டுட்டு 4, மீதி ரெண்டு இருக்கிறது 1 6. அதான் நம்ம மார்க் பண்ணிருக்கோம். ஸோ இந்த டைஸை பொறுத்த வரைக்கும் ஒரே பேர்ல இருக்கிறது ஒரே டயக்ராம்ல வரக்கூடாது. 1 and 6 ஒன்னா வருதா, இங்க ஒன்னா வருது. ஸோ திஸ் cannot be an answer. 2 and 5 இங்க ஒன்னா வருது. திஸ் cannot be an answer. 1 and then 3 and 4 இங்க ஒன்னா வருதா? Yeah, here. So this also cannot be an answer. Remaining one is this. Okay, done. Next 1 4 இங்கேயும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். 1 and 2 3 and alternate side 1க்கு 1 விட்டுட்டு 2, 4ல இருந்து 1 விட்டுட்டு 6. ஸோ இப்படிதான் பேர் ஃபார்ம் பண்ணணும். மீதி ரெண்டு இருக்கிறது அஃப்கோர்ஸ். நான் இப்போ எழுதுற இந்த பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைட் பேர். சப்போஸ் உங்களுக்கு புரியலன்னா ஓகே. ஸோ இந்த பேர் எங்கேயாவது ஒன்னா வருதான்னு பாருங்க. இந்த பேர் எப்படி ஃபார்ம் பண்றோம்னு டவுட் இருக்கா? ஃபார் த பீப்புள் ஹூ ஸ்டில் ஹேவ் த டவுட் நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த ஃபார்மேஷன் வேணா கொடுக்கட்டும், போன கொஸ்டின் மாதிரி இருக்கட்டும், இந்த கொஸ்டின் மாதிரி இருக்கலாம், எந்த ஃபார்மேஷன் கொடுத்தாலும் ஒரு பாக்ஸ் விட்டுட்டு, இப்போ 1ல இருந்து ஒரு பாக்ஸ் விட்டுட்டு கீழே பாருங்க 2 இருக்கு. ஸோ அது ஒரு பேர் கண்டினியூஸா இல்லாம ஒன்னு விட்டுட்டு இன்னொரு. இப்போ 4ல இருந்து ஒரு பாக்ஸ் விட்டுட்டா என்ன இருக்கு? 6 இருக்கு. ஸோ ஒரு பாக்ஸ் விட்டுட்டு ஒரு பேர். ஸோ மீதி இருக்கிற ரெண்டும் ஒரு பேர். போன கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா 2ல இருந்து இப்போ ஒரு பாக்ஸ் விட்டுட்டு 5, 3ல இருந்து ஒரு பாக்ஸ் விட்டுட்டு 4, மீதி ரெண்டு என்ன இருக்கு? 1 6. அதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல 4ல இருந்து ஒரு பாக்ஸ் விட்டுட்டு 3, 1ல இருந்து ஒரு பாக்ஸ் விட்டுட்டு 2, மீதி ரெண்டு 5 6. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபார்ம் பண்ணணும் ஆப்போசிட் பேர்ஸ். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 1, let me just write it silently. Okay, anywhere is it violating? 4 6 எங்கேயாவது பக்கத்துல வருதா? Yeah, so this cannot be an answer. pairs ஒன்னா வரக்கூடாது இந்த இடத்துல. 3 5 எங்கேயாவது ஒன்னா இருக்கா? Yeah, 3 5 ஒன்னா இருக்கே. So not an answer. 1 2. See, this is a very easy trick, very important trick. கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, 1 3 4. Yeah, this is the correct answer. எப்படின்னா இந்த பேர் வந்தா அது கரெக்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. 1 3 4. ஓகே, ஆர் 2 5 6 அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். 1 3 6 is also correct. ஓகே, ஏன்னா இந்த கேஸ்ல எந்த பேருமே வரல. 1 ஓட பேர் 2 அது இங்க இல்ல, 6 ஓட பேர் 4 அது இங்க இல்ல, 4 ஓட 3 ஓட பேர் 5 அதுவும் இங்க இருக்கு. So this is the correct one. ஸோ இந்த கொஸ்டின்ல எது ஆப்போசிட் பேர்ஸ்? 3ல இருந்து ஒரு பாக்ஸ் விட்டா 1 வருது, 6ல இருந்து ஒரு பாக்ஸ் விட்டா 5 வருது, மீதி இருக்கிற ரெண்டு 1 3 6 5 2 4. ஸோ 1 3 எங்க சேர்ந்து வருதா? எஸ். ஸோ திஸ் cannot be an answer. 2 4 சேர்ந்து வருதா? எஸ். ஸோ திஸ் ஆல்சோ cannot be an answer. 6 5 சேர்ந்து வருதா? எஸ். This also cannot be an answer. மீதி இருக்கிறது எது? 3 6 4. Okay, this can be an answer. Hope you understood this answer. Next, let us recheck it. 3 க்கு opposite என்ன? 5. Suppose correct answer choose பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அது தெரியணும்னா 3 க்கு opposite side, sorry, இந்த கொஸ்டின்ல 3 க்கு opposite side 1, 6 க்கு opposite side தான் 5. So 5 will be on the other side, 2 will be on the side. So this can be a correct answer. So உங்களுக்கு wrong answer நீங்க eliminate பண்ணதுக்கு அப்புறமா ரைட்டான ஆன்சர் கரெக்டா இருக்கான்னு நீங்க மீதி சைடுல எழுதி பார்த்துக்கலாம். அதுவும் ஒரு இன்னொரு ரீசெக்கிங் மெத்தட். 1க்கு ஆப்போசிட் சைடு ஒரு பாக்ஸ் விட்டுட்டு 4, 5ல இருந்து ஒரு பாக்ஸ் விட்டுட்டு 2, மீதி இருக்கிறது 2. Four and 1 together anywhere? Yeah, here. So this cannot be an answer. 3 and 6, yeah, here. So this also cannot be an answer. 2 and 5, is it here? No. 2 and 5 is not there. 2 4 6. Okay, this is an answer.
135 this is answer. எப்படின்னா இந்த பேர் வருது 153 135 அந்த ஆர்டர் 246 அது வருது. ஸோ டேரக்டா அது வந்தா இட் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, நீங்க செக் பண்ணாம கண்ணை மூடிட்டு ஒரே சைடு, அதாவது பேர் தான் வரக்கூடாது, பட் இந்த ஆர்டர் வர்டிகலா வரலாம். ஓகே, வர்டிகலா இப்போ 135 இருந்துச்சுன்னா அது மூணுமே இருந்தா கரெக்ட். 14 25 36 இதுதான் இருக்கக்கூடாது, ஹாரிசான்டலா பேர் தான் இருக்கக்கூடாது, ஹாரிசான்டலா சாரி வர்டிகலா 1 or 2. Next question. In the question, how do we form it? 1 and 3 are opposite. 2 and 6 are opposite. Which is the remaining one? 5 and 4. Right? So 5 4 பக்கத்துல எங்கேயாவது வருதா? No. 1 and 3 எங்கேயாவது? Yeah, here. So this cannot be an answer. 2 and 6 எங்கேயாவது? No. 1 and 3 is 2 and 6 can be. So 1 5 6 this can exist. 2 4 5. So இங்க 4 5 பக்கத்துல வரதுனால இது வராது. 1 4 6. Yeah, this can. So here these are the answers. Okay, 1 4 6. So A and C are the correct answer. Sorry. I will just rewrite the answers. 1 3 2 6 5 4 வந்து பேர், இது வராது. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 5 4. ஸோ இந்த கொஸ்டின்ல இதுவும் வராது, ஏன்னா 5 and 4 are pairs, both are coming together. 1 5 6 can be the answer. 1 4 6 can be the answer. A and B are the correct answer. Okay. Next example. இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா எண்ட்ல ஒரு பாக்ஸ் இல்லாம இந்த மாதிரி ஷார்ப்பா இருக்கு. ஸோ ஷார்ப்பா இருக்கும் போதும் நம்மளுக்கு 4மே சேர்ந்து எப்படி வரும் இந்த டாப் சர்ஃபேஸ் அப்படிங்கறது நம்ம வரைஞ்சிக்கணும். 4 சர்ஃபேஸ் சேர்ந்தா இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் கிடைக்கும். டாப் சர்ஃபேஸ் வந்து ஹேஷ், கீழே இருக்கிற ஹேஷ் அப்படியே கீழே வரையணும், ரைட்ல இருக்கிற ரைட்ல வரையணும், லெஃப்ட்ல இருக்கிற பாக்ஸ் லெஃப்ட்ல வரையணும், டாப் சர்ஃபேஸ் டாப் வரையணும். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா this is the top surface. மற்ற சைட்லாம் உங்களுக்கு தெரியும் 5 is the bottom. ஓகே, இதுவும் 5 ஆப்போசிட் சைட்ஸ், 1 3 மீதி ரெண்டும் அப்படியே வரும். இப்போ 2க்கு ஒரு பாக்ஸ் விட்டா 4, 1க்கு ஒரு பாக்ஸ் விட்டா 3. ஸோ மீதி இருக்கிறது 5, அதுக்கு ஆப்போசிட் சைட் டாப். ஈஸியா இருக்கா? ஸோ இஸ் இட் வெரி ஈஸி. ஓகே, ஸோ இப்போ how many dice are possible? 2 and 4 ஒண்ணா வருது. ஸோ this cannot be an answer. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ல நெக்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிற டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 and other options. ஓகே, ஸோ இது வரலாம் 3 6. ஓகே, இந்த கேஸ்ல 6ஏ இல்லை. ஸோ இந்த கொஸ்டின்ல 6ஏ இல்லாதனால இது வராது. 6ஏ இந்த கொஸ்டின்ல இல்லாதனால இதுவும் வராது. ஸோ the only possible remaining one is C. ஸோ எப்பவுமே எலிமினேஷன் மெத்தட்ல தப்பான ஆன்சர் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம்னா கரெக்டான ஆன்சர் நம்மளுக்கு ஈஸியா கிடைச்சிடும். That's a very simple method. Letter open dice verbal is non-verbal reasoning questions. அதாவது உங்களுக்கு நம்பர்ஸ்க்கு பதிலா லெட்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவோம், இதுல ஆப்போசிட் சைட்ஸ் எதே கான்செப்ட் தான். உங்களுக்கு நம்பருக்கு பதிலா ஆல்பபெட்ஸ் கொடுத்தா கூட உங்களுக்கு அதே கான்செப்ட் தான். எதுங்க ஆப்போசிட் சைடு? M D, ஒரு பாக்ஸ் விட்டு N P, மீதி இருக்கிற ரெண்டு சைடு என்ன? A B. இதெல்லாம் தான் ஆப்போசிட் பேர்ஸ். ஓகே, ஹவு மெனி டைஸ் ஆர் பாசிபிள்? ஸோ உங்களுக்கு ஆல்பபெட்ஸா நம்பருக்கு பதில் ஆல்பபெட்ஸ் கொடுத்துருக்காங்களே தவிர கான்செப்ட் அதே கான்செப்ட் தான். எப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு, மீதி இருக்கிற NP MD NP AB. ஓகே, ஃப்ரண்ட் பேக் டாப்ல எது வருங்கிறது நம்மளுக்கு அவசியம் இல்லை, ஏன்னா அதை ரொட்டேட் பண்ணும்போது அந்த இது மாறலாம். நம்மளுக்கு என்ன ஏன் இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும்னா பேர் மாறாது, ஆப்போசிட் பேர் will remain same. நம்மளோட செகண்ட் ரூல். ஓகே, அந்த செகண்ட் ரூல் யூஸ் பண்ணதுனால பேர் மாறாது. பேர் அப்படியே இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணக்கூடியது how many dice are possible பார்த்தோம்னா இந்த டைஸ்ல இருக்கிற அந்த பேர் வந்து ஒன்னா வரக்கூடாது. இப்போ MD இருக்கு, இவங்க கொடுத்துருக்க 3த்துல MD ஒன்னா வரக்கூடாது.
MD எங்கேயாவது ஒன்றா வருதா? ஓகே. NP ஒன்றா வரக்கூடாது. Nனும் Pயும் எங்கேயாவது ஒன்றா வருதா? இல்லை. AB ஒன்றா வரக்கூடாது. AB எங்கேயாவது ஒன்றா வருதா? நோ. ஸோ இதில் 4 கேஸுமே பாசிபிளாக இருக்கு. கரெக்டானு செக் பண்ணிவிடுவோமே. ஏக்கு ஆப்போசிட் B, Mக்கு ஆப்போசிட் D, Nக்கு ஆப்போசிட் P. ஸோ 1 கரெக்டான ஆன்சராக தான் இருக்கு. எப்படின்னா நீங்கள் ஒரு கேஸ் எப்படி வெரிஃபை பண்ணலாம் கரெக்டாக தப்புன்னு எப்படி வெரிஃபை பண்ணலாம்னா ஒரே பேர்ல இருக்கிற நம்பர் வந்துச்சுன்னா அது தப்புன்னு சொல்லலாம். எப்படி சரின்னு சொல்லலாம்னா Nக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு? P. ஸோ அதை அங்கே எழுதிக்கோங்க. Bக்கு எது ஆப்போசிட்ல இருக்கு? A. அது எழுதிக்கோங்க. Mக்கு எது ஆப்போசிட்ல இருக்கு? D. கரெக்டா இருக்குல்ல? ஓகே. Nக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது அதாவது நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா அந்த கரெக்டான பேர் ஒன்னா இருக்கான்னு மட்டும் தான் பார்க்கணும். Nக்கு ஆப்போசிட் P, Aக்கு ஆப்போசிட் Bக்கு ஆப்போசிட் A. So I think here all the 4 options will come correctly. Mக்கு ஆப்போசிட் D, Pக்கு ஆப்போசிட் N. So Mக்கு ஆப்போசிட் D, Aக்கு ஆப்போசிட் B, Nக்கு ஆப்போசிட். So இந்த கேஸ்ல all the 4 options are correct. ஏன்னா 4 கேஸ்லயுமே இந்த பேர்ல இருக்கிற MD ஒன்னா வரல, NP ஒன்னா வரல, AB ஒன்னா வரல. அவங்க கொடுத்திருக்கிற கொஸ்டின் நாம ரீசெக் பண்ணி கரெக்டா செக் பண்றப்போ எல்லா கியூப்மே கரெக்டா வரும். பாத்தீங்களா? ஓகே. உங்களுக்கு சப்போஸ் அந்த பேர் எழுதி பார்க்கறது கஷ்டமா இருந்ததுன்னா கரெக்டான நீங்களே நம்பர் டேட்டா எழுதி பார்த்துக்கலாம். எப்படின்னு பார்க்கலாம்னா உங்களுக்கு சப்போஸ் இந்த A, MD, NP, AB இந்த மெத்தட் கஷ்டமா இருந்ததுன்னா Mக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு பாருங்க. M ஆப்போசிட் என்ன? D. அது இங்க எழுதுங்க. Nக்கு ஆப்போசிட் என்ன? P. Pக்கு ஆப்போசிட் A. இப்படி எல்லாமே சரியா வந்துச்சுன்னா அது கரெக்ட் ஆன்சர். இது செகண்ட் மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன? when you write the pairs MD, NP, AB அந்த பேர்ல இருக்கிற ரெண்டு ஒன்னா வருதா? M D எங்கேயுமே ஒன்னா வரல. MPA தான் இருக்கு, MNA தான் இருக்கு. இங்க எங்கேயுமே MD வரல. ஸோ அதே மாதிரி NPயும் வரல. அதே மாதிரி ABயும் வரல. ஒன்னா வரல. ஸோ எல்லாமே கரெக்ட் ஆன்சர். ஓகே, எல்லாமே கரெக்ட் ஆன்சர் இந்த கொஸ்டின். ஆல் த டேஸ் ஆர் பாசிபிள். செகண்ட் எக்ஸாம்பிள் FEBC. Which are the opposite sides? Write it on your own. Pause the PPT and write it on your own. Let it be an exercise. FB. Now check out whether your answer is matching with this. FB எங்கேயாவது ஒன்னா வருதா? இல்லை. A and D together. Yeah, here A and D are coming together. So fourth option cannot be one. EC இங்க ஒன்னா வருது. So this cannot be an answer. இந்த ரெண்டு கேஸ்லயுமே AD ஒன்னா வரல, FB ஒன்னா வரல, and then ECU ஒன்னா. So these both are correct answers. ABE and EFD both are correct answers. Next question. இதுல எது opposite sides? AD, EB. அப்படியே எடுத்து எழுதுறது பெட்டர். CF with remaining இருக்கோ அது. ஸோ ஒரு பாக்ஸ் விட்டுட்டு பார்க்கணும். இப்போ ஏல இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு பாக்ஸ் விட்டுட்டு D தான் அதோட ஆப்போசிட் சைடு, ஏவோட ஆப்போசிட். இது எல்லாமே ஆப்போசிட் பேர்ஸ்னு பேர். இதுக்கு எல்லாம் என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்போசிட் பேர். ஆப்போசிட் பேர். ஓகே, ஆப்போசிட் பேர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆப்போசிட் பேர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அது ஒன்னா வருதான்னு பார்க்கும். ஏவும் டியும் ஒன்னா வருது. ஏஎன்டி இஸ் பேர், ஏஎன்டி இங்க ஒன்னா வருது. ஸோ தட் இஸ் நாட் அன் ஆன்சர். ஒன்னா வந்தா ஆன்சர் கிடையாது. இப்படி ஹாரிசான்டலா ஒரு பேர் ஒன்னா வருதா? பிஇபி எங்கேயாவது ஒன்னா வருதா? இல்ல. சிஎஃப் இங்க ஒன்னா வருது, இங்கேயும் ஒன்னா வருது. So these both are also not the correct answers. So the right answer is going to be ABF. Okay. Okay. So next. இது ரொம்ப ஈஸியான ஒரு பேர். இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்தாங்கன்னா EF ஒரு ஆப்போசிட் சைடு, AB ஒரு ஆப்போசிட் சைடு. ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்லயே வருது இந்த கொஸ்டின். ஸோ அதனால உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. AB ஒன்னா வருதா? எஸ். ஸோ the answer is right because they are pairs. CD ஒன்னா வருதா? எஸ். ஸோ this is not the answer. EF, yes.
So this is also not the answer. AFT is the correct answer. So here you can understand. Next question. A and F, B. Opposite pairs வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த opposite pairs கண்டுபிடிச்சிட்டாலே you are nearly done with the answer. So BE, CD and AF இதுல பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பியும் இயும் ஒன்னா வருதா? எஸ், இங்க ஒன்னா வருது. ஸோ இது ஆன்சர் கிடையாது. சியும் டியும், அதாவது இந்த பேர்ல இருக்கிற ஒரே இது ஒன்னா வரக்கூடாது. பியும் இயும் இங்க பேர், பியும் இயும் இங்க வரக்கூடாது. பிஇ ரெண்டுமே இங்க இருக்கு. ஸோ இது ஆன்சர் கிடையாது. சிடி ஒன்னா வருதா? எஸ், சி அண்ட் டி ஹியர் ஆர் கமிங் டுகெதர். ஸோ திஸ் இஸ் நாட் தி ஆன்சர். ஏஎஃப் ஆர் தே கமிங் டுகெதர்? யா, இங்க ஏவும் இருக்கு எஃப் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆன்சர் ஆகும். ஸோ மீதி இருக்கிற ஒன்னே ஒன்று சிபிஎஃப். இதுதான் ஆன்சர். Next question. Pairs. AB, DF, EC. A, B ஒன்னா வருதா? No. DF, yeah, here. EC, yeah, here. So these both cannot be the answers. ACD correct answer. AFC also correct. So here third and fourth option are correct. AB, DF, EC. இந்த क्वेश्चनல AB பக்கத்துல வருதா? No. Whereas DF is coming together. CE also is coming. So these both are not the correct answer. The remaining one is ADC, AFC. So correct answer are 3 and 4. Opposite pair AD. You will get practiced. இந்த क्वेश्चनல பாருங்க, உங்களுக்கே practice ஆயிடும். எவ்வளவு questions நம்ம சால்வ் பண்ணி இன்னும் நீங்க நிறைய you should practice a lot of questions so that you get the opposite pairs correctly. Question என்ன கேட்பாங்கன்னா, how many dice are possible, which is possible. அப்போ நீங்க டைரக்டா next time இந்த question பார்த்தாலே உங்க மைண்ட் இது ஈஸியா தேட ஆரம்பிச்சு. So A opposite AD, okay, AD is it coming together? Yeah. So this is not the answer. EB, are they coming together? No. CF, yeah. So this is also not the answer. So the answer is ACE and PDF. Okay. Next question. ACBD. In the chapter la அவங்க கேட்கக்கூடிய மெயினான क्वेश्चन how many dice are possible. So that is why we are practicing a lot of questions in this type. வேற டைப் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி கம்மி தான். ஸோ இந்த கொஸ்டின்ல A and C ஒரு பேர், B and D ஒரு பேர், மீதி இருக்கிற ரெண்டு ஒரு பேர். AC coming together? Yeah. So this is not the answer. BF coming together? No. ED coming together? Yeah. So AEF and AFD. These are the answers. ஒரு क्वेश्चन நம்ம கரெக்டான மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்ப்போம். அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்து எலிமினேஷன் மெத்தட். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாசிபிள் மெத்தட். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கரெக்டான மெத்தட் தான். ஸோ ரெண்டு மெத்தட்லையுமே சால்வ் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்த மெத்தட் எப்படின்னா ஒன்னா வருதான்னு பார்த்து ரிஜெக்ட் பண்ணணும். அது தட் இஸ் கால்ட் எலிமினேஷன். கரெக்ட், தப்பான ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டு மீதி ஆப்ஷன் கரெக்ட்னு சொல்றது. செகண்ட் ஆப்ஷன் வந்து செலக்ஷன். செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மெத்தட் தான் அதுவும். அது AF BE CD கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஏக்கு ஆப்போசிட் என்ன வரும்? ஓகே, F வரும். டிக்கு ஆப்போசிட் என்ன வரும்? C வரும். இக்கு ஆப்போசிட் B வரும். எல்லாமே கரெக்டாக வந்துச்சுன்னா அது கரெக்டாக வந்துச்சு. ஏக்கு ஆப்போசிட் என்ன வரும்?
E. D. Correct. So B opposite A, F opposite. Okay. Sorry, B opposite E. I'm sorry. Yeah, F opposite A and E opposite B. இங்க வருதா? ஏன்னா இங்க பின்னாடி B வந்தா இங்க வராது B. So இது wrong. இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஈயும் பியும் ஆப்போசிட்டா இருக்கணும். இ இங்க இருக்கு, பி பக்கத்துல இருக்கு. ஸோ ஓகே, பி ரெண்டு இடத்துல வருது. நம்ம பி ஆக்சுவலா பின்னாடி வரணும், பட் மேல கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த கொஸ்டின் ராங். இது செகண்ட் மெத்தட். ஓகே, ஸோ நம்மளோட லாஜிக்கல் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணனா கூட இதே ஆன்சர் நமக்கு கிடைக்கும். டி ஆப்போசிட் சி, சி ஆப்போசிட் டி. ஸோ இது பாத்தீங்கன்னா இது ஒரு ராங் ஆப்ஷன். ஏன்னா சிக்கு ஆப்போசிட் தான் டி வரணும். இது ஃப்ரண்ட்ல இருக்கு, இதுக்கு பேக்ல தான் வரணும். ஆனா இங்க டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ராங் ஆன்சர். இதை நம்ம மெத்தட்ல செக் பண்ணி பார்த்துருவோம். இது கொஞ்சம் நம்ம இது இப்ப பார்த்தது கொஞ்சம் கஷ்டமான மெத்தட். இப்ப நம்மளோட ஈஸி மெத்தட் நம்ம பார்ப்போம். See, always remember there are many methods. ஈஸியான மெத்தட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ரெண்டு மெத்தட் கத்து கொடுத்துருக்கேன். எலிமினேஷன் மெத்தட்லயே போகலாம். எலிமினேஷன் மெத்தட்ல ஏஎஃப் ஒன்னா வருதா? இல்ல, சிடி சிடி ஒன்னா வருது. ஸோ ராங் ஆன்சர். இங்க இபி ஒன்னா வருது. ஸோ ராங் ஆன்சர். மற்ற ரெண்டு கரெக்ட். ஸோ இது ரொம்ப ஈஸியான மெத்தட், சீக்கிரமாகவும் ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ யூ கேன் ஃபைனலி ஃபைண்ட் தி ஆன்சர். Exercise. We have few questions for you. After solving this, we will conclude the class. How many days are possible? இப்போ இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு அந்த அசம்ஷனே கொடுக்காம டைரக்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஸ்ல என்ன பண்ணணும்னா, you should imagine which is possible. Okay. So here what is possible? Which of the cases is possible here? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் 99.9% கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தாலும் எப்படி டீல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது மோஸ்ட்லி ப்ராபபிளோ அதுதான் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அஸ்யூம் இது கரெக்ட்னு வச்சோம்னா ஏதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ 1 5 ஒரு பேர், 4 ஒரு பேர் இப்படி கொடுத்துருக்காங்க. செகண்ட் கொஸ்டின்ல 1 2 3 இப்படி எழுதிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கொஸ்டின்ல டயக்ராம் கொடுக்கலன்னு, கண்டிப்பா உங்களுக்கு டயக்ராம் கொடுப்பாங்க. ஓப்பன் டைஸ் டயக்ராம் லைக் திஸ், a diagram like this will definitely be given. Okay, or something like this. ஏதாவது ஒரு டயக்ராம் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு டயக்ராம் கொடுக்கல கொஸ்டின்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, சப்போஸ் 99.9% கொஸ்டின்ஸ் டயக்ராம் will be given. Okay, 1 3 4 இந்த மாதிரி தனித்தனி கேஸ் உங்களுக்கு வருது. கரெக்டா? எஸ் ஆர் நோ? ஓகே, ஸோ இன் ஆல் தீஸ் கேசஸ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க டேட்டா சப்போஸ் கொடுக்கல, இல்லை சம் பிரிண்டிங் மிஸ்டேக்னா அப்போ கூட உங்களுக்கு வந்து ஃபைன் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வந்து 1 5 4 இருக்கு, அதை அப்படியே எழுதிக்கோங்க. இன்னொன்று 1 2 3 இருக்கு, அதை பக்கத்தில் எழுதிக்கோங்க. ஸோ அது ரெண்டுத்தையும் அப்படியே ஈக்குவேட் பண்ணுங்க. 1க்கு 6, ஓகே, 5 2 3 4 அதை அப்படியே ஈக்குவேட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது கரெக்டா வருதான்னு பார்க்கணும். இப்போ 1 3 4 இருக்கு, 1ஓட பேர் அது, அதே பேர் எடுத்து நீங்க ஈக்குவேட் பண்ணுங்க. 1க்கு 6, தேர்ட் ஒன் ஆப்ஷன். ஸோ 3க்கு என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹியர் வாட் யூ கெட் 4. கரெக்டா? 3ஓட பேர் ஆக்சுவலா 4. 4க்கு என்ன வரணும்? இட் இஸ் கமிங் ராங். 3க்கு 4னா 4க்கு என்ன? ஸோ திஸ் இஸ் ராங். இந்த மாதிரி வரக்கூடாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் மோஸ்டா கேட்க மாட்டாங்க. இஃப் தே ஆஸ்க் லைக் தட் யூ கேன் டேக்கிள் இட் லைக் திஸ். ஓகே, எப்படின்னா இப்போ 1 5 4ங்கிறது இதோட ஆப்ஷன். கரெக்டா? 2 5 6ங்கிறது, ஓகே சாரி we chose this 1 2 3. ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம ஆப்ஷன்ஸ் ஃபார்ம் பண்ணோம். அப்போ நம்ம இதை இந்த மாதிரி எழுதலாம். இந்த மாதிரி ஜென்ரலாக கேட்க மாட்டாங்க, பட் ஸ்டில் ஓகே. இன் தட் கேஸ் தீஸ் 2 will exist and the other 2 will not. Okay, okay, choose the box that is similar to the box formed in the given sheet. இது ரொம்ப ஈஸி. எது ரெண்டு ஆப்போசிட்? ஆப்போசிட் ஆப்போசிட் ஆப்போசிட். ஸோ 2 white should be opposite. ஒயிட்டு ஒயிட்டு, நான் ஒயிட்டுங்கிறத டபிள்யூன்னு போட்டுக்கிறேன். ஒயிட்டு டாட் அது ஒன்று, அண்ட் தென் கலர்ட் கலர்ட்.
கலரும் கலரும் ஆப்போசிட்டா வரணும். ஸோ கலரும் ஆப்போசிட்டா வருதா? இல்லை. தட் இஸ் கமிங் டுகெதர். இதுதான் நான் கலர் சொல்லிடுறேன். ஒயிட்டு சேர்ந்து வருது. ஸோ இதுவும் ஆன்சராக இருக்க முடியாது. ஒயிட் இங்கேயும் சேர்ந்து வருது. ஸோ இங்கேயும் அது ஆன்சராக இருக்க முடியுமா? சி ஜஸ்ட் திங்க் 1 second. Sorry. Just a minute. Once we make the pair, C அப்படிங்கிறது இந்த இடத்துல இதுதான் C. Okay, both these are C. இது ஒரு W, பாத்தீங்கன்னா instead of directly giving numbers or something, சிலது பிளேனா இருக்கு, சில ஒரு இதுல டாட் இருக்கு, சிலது கலர் பண்ணிருக்கும். இந்த மாதிரி क्वेश्चंस கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இதுல எது பாசிபிளோ அது யோசிக்கணும். கலர்ஸ் ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடாது. இங்க சேர்ந்து வருது. ஸோ டெஃபினெட்லி 4 இஸ் நாட் தி ஆன்சர். கரெக்டா? எஸ் ஆர் நோ? ஸோ லாஜிக்கலி விச் இஸ் கரெக்ட்? 4 வராது. இதுதான் கரெக்ட். ஸோ தட் இஸ் எலிமினேஷன் மெத்தட். மீதி எல்லா கொஸ்டின்லையுமே ஆன்சர்ல ஆப்ஷன்ல 4 இருக்கு. நெக்ஸ்ட், இது ரெண்டு இது ஆப்போசிட் பேர்ஸ். these two are opposite, these two are opposite, these two are opposite. ஸோ அந்த black and white ஒன்று வருது இல்லையா, that those should be opposite to each other. அது எங்கேயாவது பக்கத்தில் கொடுத்துருக்காங்களா? இல்லை. ரைட். ஸோ box and white should be opposite. box and white. ஓகே. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது இங்கே 4மே கரெக்டாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ல மட்டும்தான் இந்த மாதிரி நம்மளுக்கு கன்ஃபியூஷன்ஸ் மோர் தேன் 2 ஆர் சேம், இங்கேயும் ஒயிட் இங்கேயும் ஒயிட் இங்கேயும் ஒயிட் இருந்ததுன்னா நம்ம இமேஜினேஷனுக்கு போகணும். எது பாட்டம்னு பார்க்கணும். இது பாட்டம். ஓகே. இது பேக், ஃப்ரண்ட், டாப், ரைட், லெஃப்ட். பாட்டம்க்கு ஆப்போசிட் எது? டாப் ஒயிட்டா இருக்கா? கொடுக்கல. ஆனா பாட்டம்க்கு லெஃப்ட் சைடில் என்ன இருக்கணும்? இட் ஷுட் பி ஒயிட். ஸோ ஐ திங்க் ஆல் த ஆப்ஷன்ஸ் ஹியர் மை பி கரெக்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா டாப் லேயரை மட்டும் ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஏன்னா இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எண்ட்ல டைரக்டா பாக்ஸ் மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி எட்ஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு ஷார்ப்பா ட்ரையாங்கிள் மாதிரி. அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஷேப். சாரி. Let me just redraw it again. So இங்க இதுவும் green, இதுவும் green, இதுவும் white, இதுவும் white. So half green இருக்கு, half white இருக்கு. எது அந்த மாதிரி இருக்கு? எந்த சர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா this, this is like that. This is wrong. Okay, so 2 and 3 are the possible ones. ஏன்னா 1ல பாத்தீங்கன்னா ஒரு white இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு இங்க ஒரு 2 green, இங்க ஒரு half green இருக்கிறதே டோட்டலாவே நம்மளுக்கு 2 half green தான் இருக்கு. பட் இங்க they have given more than that. ஸோ அந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இங்கே வர வாய்ப்பு இல்லை. ஸோ இது பாசிபிள். ஏன்னா ஒரு ஹாஃப் ட்ரையாங்கிள் வந்து நம்மளுக்கு கிரீன் வருது. இங்கே எந்த சர்ஃபேஸுமே அவங்க கொடுக்கல, பட் ஸ்டில் அது பாசிபிள். ஏன்னா இங்கே ஃபுல்லாக இது ஒரு ஒயிட், இது ஒரு ஒயிட், இது ஒரு ஒயிட், இது ஒரு ஒயிட். ஸோ இந்த நாளுக்கே மேபி அவங்க சொல்லியிருக்கலாம். பட் ஹியர் ஃபுல்லாகவே க்ரீனாக போட்டிருக்காங்க. தட் இஸ் ஆல்சோ ராங். ஸோ 2 and 3 ஆர் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ். நம்ம பார்த்துக்கணும். ஃபைனல் கொஸ்டின் ஃபார் டுடே. How many dots lie in the opposite face of 3 dots? Okay, how many dots lie in the opposite? இது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கேட்டாங்க. ஓகே, 3க்கு ஆப்போசிட் இது 6 ஓவர். எப்படி ஃபார்ம் பண்ணோம்? நம்மளோட ஆப்போசிட் மெத்தட். 3க்கு 6 ஆப்போசிட், 4க்கு 5 ஆப்போசிட், 2க்கு 1 ஆப்போசிட். Done. Okay, so here we complete the chapter cubes and dice. So dear students, that is the end of the class today. Thank you for attending the bank PO and clerk coaching class organized by the Department of Employment and Training, Government of Tamil Nadu. Let us meet in the next session.